What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of the Toss Up. இந்த வாரம் ஒரு புதிய வாரம். நாங்க உங்கள் ஆர்ஜே. அவன் தான் ஆரம்பிச்சானா? அதுல கண்டினியூஸா ஆர்ஜே ஒரு நாள் விட்டா. இந்த வாரம் வந்து திருப்பி நாங்க புது எபிசோட் வந்திருக்கோம். ஏன்னா ஒரு 6 வாரமா நாங்க கெஸ்ட் இல்லாம இந்த வாரம் வந்து 2 வாரமா போன வாரம் வந்து எல்லாம் பெண்டிங்ல வந்தவங்க போறாங்க. ஆமா, ரொம்ப நாள் அப்படித்தான் இருந்துச்சு. எனிவேஸ் வந்து இப்பதான் வந்து ஷூட்லாம் முடிச்சிட்டு ஏதோ ஃப்ரெஷ்ஷா வேற வழி இல்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டான். எனிவேஸ் லெட்ஸ் வெல்கம் ஆன் போர்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் எவர் மிஸ்டர் ஷாபி. டேய் அவன் எடிட்டர் வந்து போஸ்ட்ல பண்ணிருக்கான். ஸோ எனிவே ஷாபி வந்து எங்களோட ரொம்ப நாள் வந்து பூனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனிவே ஷாபி எங்களுக்கு இந்தியா ஆடியன்ஸ் கூட இருக்காங்க. ஸோ ஒன்று தெரியாத ஆளுங்களுக்கு உன்னை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணு. எங்க பிறந்தேன், எங்க வளர்ந்தேன், டேய் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் போதும். மலேசியால என்ன தெரியாத ஒரு ஆளு இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறேன். என்னோட உண்மையான பேர் வந்து ஷரத் நாயர். நாயர். ஓ நாயர். ஓ தெலுங்குவா? என்ற மொழி என் பேரு என்ன ஜாதி பிரச்சனை கொண்டு வருவீங்க? இண்டஸ்ட்ரியலுக்கு வந்துட்டு கொஞ்சம் கேட்சியான நேம் இருக்கிறதுக்காக வந்துட்டு ஷாபி அப்படி முடிச்சிடலாம். ஷாபின்னு எதுக்கு பேர் வச்சா? கெட்ட வார்த்தை பேச முடியாதான் சொன்னேன். சொன்னேன் அது கண்டு ஒவ்வொரு வார்த்தையிலும் சொன்னேன். அந்த மாதிரிதான் இருக்கு, ஒண்ணும் இல்ல. சரி, ஷாபி பத்தி எப்படி இருந்துச்சு? பேபி பதில பேபி கிடைக்கல, ஷாபின்னு போட்டான். இதான் பேபி கோபான் இருக்காங்களே, அத ஷாபின்னு மாத்திட்டாங்க. அந்த பேரை போட்டா அந்த மனுஷன் கோபப்படுவாங்க. 29 வயசுல ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. என்கிட்ட 22 தான் சொன்னாரு. அது நம்பிட்ட நீ. அதையாச்சும் பரவாயில்லடா. ஒரு தடவை நான் செட்டில் இருக்கும்போது வந்துட்டு ஐயா உன்னை விட எனக்கு வயசு குறவியான்னு சொன்னாரு. போயிட்டு இருக்கா கொஞ்சமாச்சு ஞாயிற்றுக்கிழமை வேணாம் அப்படின்னு இந்த வருஷம் தெரிஞ்சுட்டாரு. அவரு 29லயே வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் திக் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வாரம் வந்து ஷாபி வந்து நீ ஷோக்கு புதுசுனால நாங்கள் வந்து எப்பவுமே கமெண்ட்ஸ் படிப்போம். இதுக்கு முன்ன வந்து வீடியோட கமெண்ட்ஸ் நாங்கள் படிப்போம். அது சில நேரத்தில் எங்களுக்கு துப்புவாங்க, சில நேரத்தில் துப்பாம இருப்பாங்க, சில நேரத்தில் நல்லா பேசுவாங்க. அதான். ஸோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூனை வந்து போன வாரம் சொன்னா பாட்காஸ்ட்ல இருந்து மோனா ஃபேண்டி பூடு ஜெயில தான் தூக்குமாட்டி செத்தாங்க. இது மோனா ஃபேண்டி புடு ஜெயில தூக்குமாட்டி செத்தாங்க இல்ல, நான் சொன்னேன் காஜாங்கன்னு. அவன் பாவி மோனா ஃபேண்டி அவங்க வீட்டுல தான் தூக்குமாட்டி செத்தாங்க. இது அதுக்கு மேல இப்ப எனக்கு நல்லா தெரியுது யார் 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கீங்க. தூக்கு மாட்டி வச்சாங்க. ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஹேங் டு தட் சென்டென்ஸ் அவங்களுக்கு. அவங்க தற்கொலை பண்ணல. ஓகே, கொல்லலடா, அவங்க கொலை பண்ணல, அவங்க தூக்கி மாட்டி போட்டாங்க. அப்ப அது தண்டனை. தண்டனை. அப்போ நீ பாட்காஸ்ட் பார்க்கல? இல்லனப்பா, இந்த வாரம் நான் உங்களுக்கு படிச்சு பார்த்தேன். நீங்க போட்ட ரீல்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். ஃபுல் எபிசோட் நான் தட்டி பார்க்கல. நாங்க ஒரு ரீல்ஸ் தான் போட்டோம். அவங்க வந்து மாமா ஜமா பூமோட ஆமா உண்மைதான் மாட்டிக்கிட்ட பங்கு. அவங்க புடு ஜெயில சாவல, அவங்க வந்து காஜாங் ஜெயில தான் தூக்கி. சோ அதனால அப்ப நீங்க சொன்னது கரெக்ட். ஆமா, அவன் என்கிட்ட ஆர்கியூ பண்ணான். அதனால நான் வந்து நிறைய பேர் வந்து அப்பயும் சொல்லியிருக்காங்க போனை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு. ஆமா. சோ அதனால அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கமெண்ட் படிக்கும்போது போன் பத்தி பேச போறியா? போனை பார்த்து பேசினா அவன் முதல்ல அதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சுத்த மாதிரி கேள்வி வச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி கிரைம் ஸ்டோரி பேசும்போது நான் வந்து ஐபேர் வச்சு தான் பேச போறேன். சோ அதனால கிராஸ் செக் பண்ண போறோம். இப்போ நான் சொல்லிட்டேன், எவனாச்சும் கமெண்ட்ல போனை பாக்குறேன் சூத்த பாக்குறேன்னு சொன்னேன். அது தெரியுதுடா, நீ இப்படி கட்ட. சோ அடுத்த சொல்றாங்க, விசாலி சந்திரன் has said 19.3k already. Very much looking forward for 20k episode. 10k சப்ஸ்கிரைபர் அடிச்சோம், லைவ் செஞ்சோம். அப்புறம் அந்த ஒரு போற போக்குல வந்து யாரோ வாய் விட்டாங்க. 20,000 சப்ஸ்கிரைபர் வந்தா நம்ம வந்து ஒரு பேய் வீட்டுல வந்து ஒரு ஹாண்டட் ஹவுஸ்ல இந்த பாட்காஸ்ட் செய்வோன்னு சொல்லி வாய் மூடல 2 மாசத்துல தொட போறோம். எங்கடா ஹால் பண்ணிருக்கீங்க சொல்லு. அனைமா உன்னை கூட்டிட்டு அந்த
ஏற்கனவே 1க்கு 2 தடவை பட்டு வந்திருக்கோம்டா பண்ணாட. ஆமா சொல்லிட்டேனே. ஐயோ ஓகே ஸோ இன்னொன்று வந்து விலோசினி நவரத்னம் 4528 அவங்க சொல்லியிருக்காங்க within a month I finished watching all your videos. வாவ், I watch at least 2 episodes per day. இதுதான் தோசா வெறியனா. டேய் இருடா, கால்குலேஷன் ரொம்ப இடிக்குதுடா. இது நம்ம 40 எபிசோட் போட்டோம், 40-45. இல்ல இல்ல, ஒரு நாளைக்கு 2 எபிசோட் பார்த்தா கூட ப்ளீஸ் இப்போ ப்ளீஸ் ரிலீஸ் 1 episode every day. I love watching your podcast. வேலை வெட்டி இல்லாம தான் இருக்கோம் இங்க என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்கா, அப்ப உனக்கு என்ன நெஞ்சல இருந்தா இந்த கேள்வி கேட்பீங்க. 3 பேர் திரும்பி பார்த்துமா அவனை. என்ன புஷ்கன் உண்மையை சொல்லிட்டா. ஸோ அடுத்த எல்டன் செபாஸ்டியன் 9365 என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜீவன் you should ask Poovan and Chris invite Karthi J go to SG bungalow overnight in Genting Highland haunted room. ஒரு தடவை செத்தா பரவாயில்ல. என்ன ஏண்டா என்ன சொந்த அவனுக்கு பாம்பு திருப்பி திருப்பி இல்ல அங்க இருக்கிற பேய கடுப்பாயிட்டே, ஏண்டா போன வாட்டி தான்டா வந்த, இல்ல இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, திருந்தா மாட்டேங்கிறான். ஸோ கடைசி வந்து நிறைய பேர் சொல்லிருக்கேன், எடிட்டர் வாஸ் ஆன் பாயிண்ட், மீம்ஸ் ஆன் பாயிண்ட், செம்மையா இருந்துச்சு இந்த எபிசோட். இப்படி சொல்லி உஸ்பேத்தி அவன் வந்து தேவையில்லாத போட்டுட்டு இருக்கான். இல்ல என்ன பண்ணா போக போக நீங்க பேசுறதெல்லாம் குறைஞ்சு மீம்ஸ் அதிகமாயிருச்சு. ஆமா एक्चुअली என்னன்னா நாங்க சொல்ற இதுல லைனை வந்து எங்களுக்கு லைனை வெட்டிட்டு அவன் போடுறான், அவன் லைனை போட்டு. ஆமா இந்த கட்டு நான் பேசவே இல்லையே. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா எடிட்டர் மாத்துறேன். இல்ல எடிட்டர் வந்து இந்த வாரம் கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு, அவர் நிறைய வேலை இருக்குல்ல. ஆமா, அதனால இந்த வாரம் மட்டும் வேற எடிட்டர் போலான்னு இந்த வாரம் வந்து நம்ம ஷோ ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். ரொம்ப கதை பேசிட்டோம், அதனால இந்த வாரம் வந்து ஷபி நீ ஆரம்பிக்கலையா? இல்ல என்ன கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சேன். ஓகே, ஆனா இந்த வாரம் ஷோ ஷபி யூசுவலி காலர்ஸ் வைப்போம். ஆனா காலர்ஸ் வரதுக்கு முன்னாடி உனக்கு இந்த மாதிரி அமானுஷம் விஷயங்கள் ஏதாச்சும் நடந்திருக்கா? பேய் விஷயங்கள் இல்ல ஆக்சுவலி ஆரம்ப டைம்ல வந்துட்டு எனக்கு உண்மையா அந்த பேய் மேல நம்பிக்கை இல்ல. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு இந்த படத்துல காமிக்கிறது அதுவும் வந்து ஒரு இமேஜினேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு செல்ஃப் டினைல இருந்துட்டேன். என்ன மாதிரி படம்? அரண்மனை படம்னு சொன்னேன். அரண்மனையா? நீ ஏன் அரண்மனை பார்த்து எனக்கு தெரியும்டா. நான் அதாவது இல்லை until அந்த இன்சிடென்ட் the incident happened which is my first incident la. உண்மையாவே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க, பட் அது நான் சென்ஸ் பண்ணேன். என்னால வந்து ஒரு சில அந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நான் பார்க்க முடியாது. ஆனா என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு உண்மையாவே இந்த சாமி ப்ரே பண்ணி அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ணால பார்க்க முடியும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவன். ஸோ இட்ஸ் மை ஸ்கூல் டேஸ்ல. அப்போ என்னன்னா வந்துட்டு நம்ம யூஸ்வலா வந்து இந்த சிசிக்கெல்லாம் போவோம், சைபர் கேஃபேக்கு வந்து போய் கேம் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என் வீட்டுல இருந்து ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு. நாங்க போயிட்டு கேம் எல்லாம் விளையாண்டு நடந்து வந்துகிட்டு இருக்கோம். சிசினா வந்து கம்ப்யூட்டர் சென்டர், இந்தியன் சைபர் கேஃபே கம்ப்யூட்டர் சென்டர் அப்படி சொல்லலாம். இன்னும் இருக்கு பட் இப்போ வந்து ஃபுல்லா அந்த ஸ்டாட்டிஸ்டிக் கேம் தான் ரொம்ப அந்த மாதிரி. இது அது என்ன டோத்தா, அது மொபைல் லெஜெண்ட்ஸ் டோத்தா ரொம்ப விளையாடுறாங்க. ஆனா அந்த டைம்ல வந்து கவுண்டர் ஸ்ட்ரைக், சீரியஸ் சாம் 2, அப்புறம் GTA San Andreas, Vice City இதெல்லாம் அந்த இடத்துல விளையாண்டு இருந்த டைம் தான். கால் ஆஃப் டியூட்டி இல்ல அப்ப கால் ஆஃப் டியூட்டி அதுக்கும் இன்னும் பழசு, பட் ஜோக்கா இருக்கும் அந்த கேம்லாம் விளையாட. இப்போ விளையாண்டா கூட சோ அவன் பேய்க்கு தான சொல்லி இல்ல ஆனா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போனுச்சு. சரி என்ன ஆச்சுன்னா இருமச்சா சாய்டா என்ன ஆச்சுன்னா நாங்க அங்க இருந்து வந்து எங்களுக்குன்னு சொந்தமா பைக் எல்லாம் கிடையாது. சோ வீட்டு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுனால வந்து நாங்க நடந்தா வருவோம்ல யூசுவலா. அன்னைக்கு வந்துட்டு ஓகே இந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி இல்ல, இங்க ஒரு லைட் இருக்கு, அந்த இடத்துல ஒரு லைட் எரியும், பட் நடுவுல அந்த ஏரியாவே வந்து அவ்வளவு டார்க்கான ஒரு வாக்வே அது. சோ இங்க இருந்தா நம்ம கிராஸ் பண்ணி நான் அங்க போகணும் வீட்டுக்கு போறதுக்கு. ஓகே, அந்த கிராஸ்வேல நாங்க 3 பேரும் சும்மா சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு தான் நடந்து வந்துகிட்டு இருக்கோம். நார்மலா வந்துட்டு டே மச்சான் அப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து வேற யாராச்சும் கூப்பிட்டு நம்ம கேம் விளையாட போலாமா மச்சான் அப்படின்னு. நீ தப்பா நினைக்காத. நார்மலா என்ன கேள்வி கேட்ட? நார்மலா என்ன கேள்வி கேட்ட? இல்ல இப்ப சொல்லுமா, நார்மலா நாங்க பேசிட்டு வரோம்னு சொல்லுமா, நார்மலா ஒரு கேள்வி நம்ம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் பண்ணுவோம். சரி மச்சான் நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். உன்னோட நார்மலான கேள்வி என்னவா இருக்கும்? என்னது? இல்ல ஏதாச்சும் இல்ல நீ நார்மலா அப்படி அவன மச்சா வா மச்சா இன்னைக்கு போரிங்கா இருக்கு, வா போய் பார்க்கலாம்.
ஆமாடா நார்மலா அந்த காலத்துல நான் உங்களோட சேர்ந்து சுத்தறடா நேரத்துக்கு 4-5 வீட்ல அவார்ட் வாங்கி வச்சிருப்பேன் நான் போயிட்டு வந்துட்டேன்டா நீ காலையில ஒரு 3 பேய் மத்தியானம் 4 பேய் கிட்ட பேசுவோம் காலையில ஒரு 3 காபி நாளைக்கு மருந்து எடுக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு ஒண்ணு தெரியாது, பேய்க்கெல்லாம் தலைவனே இவன் தான். அவன் வந்து ஒரு பேய் வச்சுட்டு சைக்காட்ரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க எப்படி செத்தீங்க? உங்களுக்கு பேய் நம்பிக்கை இருக்கா? பேய் நம்பிக்கை இருக்கா கேக்குற போது கேட்டா முதல்ல நீ தான் பேய் யார் தெரியுமா ஒரு தடவை கதை சொன்னா, ஐ திங்க் கந்திக்கு எங்க போனா போல ஃப்ரெண்ட்ஸோட, கந்திக்கு போயிட்டு நம்ம நார்மலா உட்காந்து சரி கேம் விளையாட சொல்லிட்டு ஒரு நார்மலா ஓஜா போட்டு விளாண்டு இருந்தோம். சரி இரு நார்மலா ஓஜா போடலாம் எனக்கு நார்மலா. ஆமா இது நாங்க சாதாரண பண்ணோம். நான் ஒரு வாட்ச் மெக்கானிக் அந்த மாதிரி சாதாரண பேய் கேம் விளையாண்டு பேய் கேம் விளையாடுறதுலாம் ரொம்ப காமனான விஷயம்டா. முதல்ல இந்த இப்ப தெரியுதா ஏன்டா உங்க எபிசோட் எல்லாமே பேய் பேசிட்டு இருக்கீங்க. இப்படி பக்கத்துல ஒரு மனுஷன் உட்கார வச்சுக்கிட்டு நீ இவ்வளவு சொல்றியா? நாடி நரம்பு ரத்தம் சதற எல்லாத்தையும் பேய் வரி பிடிச்சா அவன் பேய் கேட்டு கேட்பான், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? பேய் கேட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கா? சரி சொல்லு. இல்ல ஆக்சுவலி என்னன்னா வந்துட்டு அப்ப நாங்க 3 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். சரி மச்சான் நாளைக்கு எத்தனை மணிக்கு நம்ம ஜும்பா பண்ணலாம் அப்படி பிகாஸ் ஏன்னா ஜும்பா பண்ணலாம்னா மீட் பண்ணலாம்னு இருக்கும். ஆமால இந்தியன் ஓகே இந்தியால இருந்து கூட பாக்குறீங்க. நீ இந்தியா ஆக்டர்ல நீ கொஞ்சம் தமிழ் ஒழுங்கா பேசு. எங்கடா உங்களுக்கு கூட வந்து உட்கார்ந்து பேசுவேன் தமிழ் ஒழுங்காக பேசுங்க. நீ ஒழுங்கா பேசுற மத்த டைம்ல வந்துட்டு யா நான் ஆக்சுவலி ஐக்கன பிக்கி பாலி இதா அப்படின்லாம் பேசுவேன். அப்புறம் நான் மலையே பேச மாட்டேன், இங்கிலீஷ் தான் பேசுவேன். சரி ஓகே சொல்லு. ஸோ நாங்கள் 3 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஓகே அடுத்த நாள் நம்ம எப்போ எதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது மச்சான் ஓகே நான் வந்து என் லெஃப்ட்ல என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான், ரைட்லயும் என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான். நாங்கள் 3 பேர் நடந்து வந்துகிட்டே இருக்கோம். நான் என் ரைட்ல இருக்கிறவனை பார்த்துட்டு பேசிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அவன் என்கிட்ட நல்லா சிரிச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தான். சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு மச்சான் நீ முன்னிக்கே பாரு முன்னிக்கே பார்த்து நடந்து வா அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நான் வந்துட்டு அப்பதான் வந்து ஒரு கூத்து காமிச்சேன். இவன் நான் முன்னிக்கே பார்த்து நடந்து வான்னு சொல்லிட்டு நான் பின்னாடி திரும்பி அப்பதான் வேணும்னு நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன். நீ சொல்லாம தான் திரும்பி பார்த்திருக்க மாட்டேன். நீ முன்னுக்கு பாரு சொல்லும்போது சூத்து பத்திரம்னு சொல்லிட்டு நான் சூத்து என்ன சொல்றேன் வேற யாராச்சும் பின்னாடி வராங்கன்னு சொல்லிட்டு நான் திரும்பி பாக்குறேன். அப்போ ஒண்ணுடா என் வாழ்க்கையில அதாவது அந்த டைம் வரைக்குமே அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசி நான் அவங்க கிட்ட இருந்தே பார்த்தது இல்லடா. அப்ப என்ன பார்த்து கேட்டாம பாரு ஒரு கேள்வி, என்ன முன்னுக்கு பாருன்னா முன்னுக்கு பாரு அப்படின்னு என்ன பார்த்து கத்துறான். நான் சரி 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 ஓகேடான்னு சொல்லிட்டு நான் நடந்து வந்துகிட்டே இருக்கேன். அதுக்கு ஏன்டா இப்படி கத்துற? கத்துறத பத்தி நீ சொல்றியா? கத்துறத நீ சொல்றியா? இல்ல அந்த சிச்சுவேஷன் சொல்றேன், இங்க சொல்லல. இல்ல மச்சி அது வச்சு பரவாயில்ல. அவன் கத்துறான்னு சொல்லிட்டு நான் அவனை பாத்துக்கிட்டு இருக்கேன். என் பக்கத்துல இருக்க இவன்டா சம்பந்தம் இல்லாம கத்துறான்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பார்க்கும்போது ஆமாமா நீ பேசாம வா மச்சான் நீ என் கூட வா. சோ இவனுங்க 2 பேரும் ரொம்ப சஸ்பிஷியஸாவே பிஹேவ் பண்ணாங்க. பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை. நான் இவனுங்களோட தான் நடந்து போயிட்டே இருந்தேன். மச்சான் நேரா என் வீட்டுக்கிட்ட போகும்போது வந்து அங்க ஃபுல்லா வந்துட்டு அந்த ஹவுசிங் ஏரியாஸ்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஃபுல்லா இந்தியன்ஸ் தான். ஓகே ஒரு வீட்டை நாங்க தாண்டுறோம். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சுருட்டு ஸ்மெல். சரியா வீட்டு வெளியே வந்து அவங்களோட காவல் தெய்வம் வந்துட்டு சங்கிலி கருப்பு ஐயா. சோ அவர் வந்து அந்த சுருட்டு ஸ்மெல் ஒண்ணு வந்துச்சுல அந்த வீட்டுல இருந்து வந்துச்சு. அது நாங்க 3 பேருமே வந்து அதை சென்ஸ் பண்ணோம், ஃபீலும் ஐ மீன் ஸ்மெல் பண்ணோம். அதை நாங்க அதை தாண்டி போனதுக்கு அப்புறம் அப்ப என்ன திரும்பி பார்த்து இன்னும் பச்சையா கேட்கறேன், ஏன்டா அவனை பார்க்க வேண்டாம்னா திரும்பாத, நீ எதுக்கு திரும்பி பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் அவங்ககிட்ட கேட்கறேன் என்னடா அப்படின்னு. என் முதுகு பின்னாடி நாங்க 3 பேர் தான் நடந்து வந்துருக்கோம். என் முதுகு பின்னாடி யாரோ ஷோல்டர்ல இருந்து அந்த விக்ரமாதித்யன் வந்துட்டு இப்படி கழுத்துல வந்து உட்கார்ந்து இருப்பாங்கல்ல வேதாளம் மாதிரி, பட் கம்ப்ளீட்லி இருட்டான ஒரு ஃபிகர்ல பட் அது கண்ணு என் ஃப்ரெண்ட போல யாரு இல்ல பின்னாடி திரும்பங்க எனக்கு பின்னாடி திரும்பி பின்னாடி அவன் இன்னொருத்தன் இல்ல ஆனா அப்படி அந்த 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 உருவத்துக்கு வந்துட்டு உண்மையா அந்த கண்ணு அதெல்லாம் எதுவுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி என் முதுகு பின்னாடி ஒரு ஷேடோ மாதிரி வந்துட்டு அப்படியே ஒரு ஷேடோ தான் இருக்கும். இல்ல பின்னாடில வருதுன்னா ஷேடோ தான் இருக்கும். ஏன்னா அப்படி பார்த்தா இங்க பாரு ஷேடோ வரதா இருந்தா அங்க ஏதாச்சும் ஒரு லைட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் ஒரு ஷேடோ வந்து நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். அது கம்ப்ளீட்டான ஒரு டார்க் ஸ்பேஸ். இங்க முதுகுல இருந்து இன்னொரு உடம்பு இப்படி வந்துட்டு இப்படி போனுச்சுன்னா உனக்கு அது எப்படி இருக்கும்?
நன்றாக பாரு. யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டு போயிருக்கு. இல்ல எனக்கு என்ன புரியலனா 2 பேர் இருந்தாங்க பக்கத்துல. ஆமா, அவங்கள விட்டுட்டு ஒன்னையே மட்டும் ஏன் டார்கெட் பண்ணிச்சு? அதான் மைக் எனக்கு ஓகே. ஆக்சுவலி என்னன்னா இது வந்து இவனுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து வந்துட்டு மிருக சீரிஷமா படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்ல விரும்பல. பட் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் பாக்குறது கிடையாது. நான் பார்த்ததும் இல்ல உண்மை. அதனாலதான் எனக்கு அந்த பேய்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் இந்த ஒரு மாதிரி முடி சிலுக்கிறது, லைக் ஒரு மாதிரி ஜில்லுன்னு காத்து ஒரு சைட்ல மட்டும் அடிக்கிறது, இந்த மாதிரி ஃபீல்லாம் நடந்திருக்கு பிஎல் கேன்ல இருக்கும்போது. இன்னும் சூரிய படமா பேசிட்டு இருக்கிறேன். ஜில்லுன்னு காத்து ஜன்னல் சாத்தனா இப்படிலாம் நினைச்சா ஹீரோயின் வர போறான்னு இல்ல, இவன் அதுக்கு மேல ஹீரோயின் வர போறான்னு அர்த்தம். இல்ல ஹீரோயின் வந்தா ஏன் தெரியுமா? ஹீரோயின் வந்து கோட்டோட ஃபேன். மரம் தானா அதுவே அடிச்சுடா ஆமா என்ன ஓட்டைக்கு பட்டு போறானே இந்த சீன் நாம முடிக்க போறோம். சோ நீ நம்பிக்கை அறவே இல்லை சின்ன வயசுல இருந்து? சின்ன வயசுல இருந்து எனக்கு நம்பிக்கை இல்லவே இல்லை. அன்டில் அந்த ஒரு மூமெண்ட் நடக்கிற வரைக்கும், which is அந்த பசங்களோட நான் போனது, அதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு அங்க இருந்து அவனோட வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல கிளம்பி போயிடுவான். ஓகே. ஸோ அவனுக்கு அந்த இடத்துல இருந்து என் வீட்டுல இருந்து அவனுக்கு அந்த வீடு கிட்ட. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த வழியா நடந்து வந்தோம். என்ன ஆச்சுன்னா அவன் அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி காடி ஆக்சிடென்ட் ஆயிட்டான். அவன் வீட்டுக்கு இல்ல டிரைவ் பண்ண, அவன் நடந்து தான் போனான். இன்னொரு காடி வந்து அவனை இடிச்சு அவன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான். அவங்க ஃபேமிலி எல்லாமே ஸ்லாங் ஜிஹெச் கூட்டிட்டு போயிட்டாங்க. எத்தனை மணிக்கு? நாங்க விடிகாலையில மணி ஒரு 5:30 இருக்கும். 5 மணி. ஏன்னா நான் வீட்டுக்குலாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3:45 அந்த மாதிரி வந்துட்டு நாங்க வீட்டுல கொஞ்ச நேரம் சில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஸ்டில் we are talking about what happened just now. அந்த நடுரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது டே மச்சான் செம்ம சுருங்கிருச்சுடா எனக்கு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவனுக்கு. பட் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மச்சான் காலத்துல வீட்டுக்கு போடா அப்படின்லாம் சொல்லிட்டு தான் நாங்கெல்லாம் கிளம்பணும் அங்க இருந்து. இவன் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டான். அப்போ இவன் போனதுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணா, அப்ப நாங்க அவனுக்கு சும்மா தான் அடிச்சோம், போனை எடுக்கல. சரி வீட்டுக்கு போயிட்டோன்னே படுத்திருப்பான் போல இருக்குன்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். அடுத்த நாள் நாங்க கீப் ஆன் அவனுக்கு மெசேஜ் பண்றோம். இல்ல மெசேஜ் பண்ணிட்டு கால் பண்ணிட்டேன். கால் பண்ணும்போது அவனோட சிஸ்டர் போன் எடுத்துட்டு, இல்ல இந்த மாதிரி காலையில வரும்போது அடிபட்டாரு, இங்கதான் அட்மிட் ஆயிருக்காரு, ஹாஸ்பிட்டல் தான் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நீ எங்கம்மா இருக்க அப்படின்னு, நாங்களும் ஹாஸ்பிட்டல் தானே இருக்கோம் அப்படின்னு, வாங்க அப்படின்னு. இது ஸ்லாங் ஹாஸ்பிட்டல், ஸ்லாங் ஜிஹெச்ல. அப்ப போய் பார்க்கும்போது அவன் அட்மிட் ஆயிருக்கான். கால் எல்லாம் ஃபுல்லா தேஞ்சு அடி. அதாவது அவனோட வீட்டுக்கிட்ட நடந்து போகும்போது அதே மாதிரி கொஞ்சம் இருட்டா இருந்திருக்கு. பின்னாடி வரவன் வந்துட்டு அழுத்திட்டான். அவன் பார்க்கல முன்னுக்கு. ஏன்னா அத்தனை மணிக்கு அந்த இடத்துல வந்து இவன் மட்டும் தனியா நடந்து போயிருந்தா அது கொஞ்சம் நோட்டிசபிள் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இவன் அந்த வந்த வளவுல அப்படியே வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இது வந்து பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு விஷயம் நடந்ததுனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்றது எங்களால அப்ப யோசிக்க முடியும். சம்திங் ஹேப்பன், ஒரு மாதிரி நடந்துச்சு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் ஹவ் இட்ஸ் ஹேப்பன்ல. பட் நிறைய பேர் அதுக்கப்புறம் சொன்ன விஷயம் என்னன்னா வந்து உண்மையாவே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன புள்ள இறந்து போனுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க 3 பேர் நடந்து வந்த, நாங்க நடந்து வந்த இடத்துல ஏற்கனவே வந்து ஒரு சின்ன புள்ள அங்க இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓடிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் அது வந்து ஒரு சின்ன தாமான். நான் சொல்றது வந்து ஒரு தாமான் தான். தாமான்னா பார்க் கைஸ். ஸோ அந்த பார்க்ல தான் வந்துட்டு இந்த சைக்கிளிங் பண்றது, செயின் சா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கம்பத்துக்குள்ள வந்து ஒரு தாமான் மாதிரி இருக்கு சின்னதா. ஸோ அந்த இடத்துல வந்து சைக்கிள் விளையாண்டு இருந்த ஒரு பிள்ளைய வந்துட்டு ஒரு பைக்காரன் இடிச்சு அந்த புள்ள அப்படியே இறந்துருச்சு. தமான் உள்ளுக்கு இப்ப பைக் ஒண்ணும் தான். எது புரியல? டேய் பாக்கல அந்த ரோட்லடா, அந்த ரோடு இப்போ நாங்க நடந்து வந்தோம்ல அது ரோடு தானே. அந்த பிள்ளை ஏன் ரோட்ல ஓட்டிட்டு இருக்கு பார்க்கல விடாம? அது அங்க இருந்து கேஷுவலா நீ ஏன்டா பார்க்காம காடி ஓட்டணும்னு கேட்டா நான் சொல்லுவேன் சும்மா பைக் சரி இந்த மாதிரி சொல்லலாம்ல. அதான் என்ன கேள்வி கேக்குற? அது பாட்டுல அது பைக் ஓட்டிக்கிட்டு பேரண்ட்ஸ் மேல தான் குற்றம் சொல்லணும். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒழுங்கா பார்க்கலாம் அந்த பிள்ளை எப்படி அந்த டைம்ல வச்சுக்கிட்டா பண்றோம். அந்த எனக்கு இந்தியன் தாத்தா வேணும்டா, திருப்பியும் கம் பேக் இந்தியன் கொடுப்போம். கோ பேக். நீ சொன்ன தெரியுமா லைக் உன்னோட முதுகுல வந்து அந்த உட்கார்ந்து இருந்துச்சு, அது நீ பாத்தியா? நான் பார்க்கல. நீ உன் ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்தியா? என் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது லெஃப்ட்ல ஒரு பையனோ ரைட் உனக்கு ஃபீல் வந்துச்சு? அந்த எனக்கு அந்த இந்த மாதிரி ஃபீல் எதுவுமே இல்ல மச்சான். அதனால தான் நான் திரும்பி பார்த்தேன். ஏன்னா ஒண்ணுமே இல்ல. நீ பாக்கும்போது எதுவுமே இல்ல. நான் பாக்கும்போது எதுவுமே இல்ல. அதனால தான் நான் அவன்கிட்ட கேக்குறேன் ஏன்டா திரும்பி பார்க்க வேணாம்னு சொல்றான். அங்க ஒண்ணுமே இல்லையேன்னு. அதுக்கு தான் அவன் இன்னும் பச்சை பச்சை கெட்டவத்துல கேட்டான். ஏன்னா இருக்கோ இல்லையோ நான் உன்னை முன்னுக்கு பார்த்து நடன்னு சொன்னா நீ முன்னுக்கு பார்த்து நடறா அப்படின்னு.
அப்ப நான் ஸ்டில் அவனை திட்டிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். ஏன்டா அதுக்கு ஏன்டா இவ்வளவு கேவலமா பேசுற? அப்படி என்னடா ஆயிடுச்சு இப்போ? ஏன்டா என் குடும்பத்துல இருக்கிற எவ்வளவு நல்ல விஷயம். டேய் முன்னோக்கி பாருடா, பின்னாடி பார்க்காத. இல்ல அது மோட்டிவேஷன் மாதிரி சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன்டா. அதே நடுராத்திரில எனக்கே ஏற்கனவே பயமா இருக்கும்ல இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம பேய் படம் பார்த்தாலும் பயப்படுறது இருக்கு guys. இந்த ஜம்ப் ஸ்கேர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையாவே நான் நம்பர் வந்தேன். அது இல்ல ஜம்ப் ஸ்கேர் எப்படிடா நம்புவ? தண்ணி திடீர்னு வரும். நம்புவோம்ல வரோன்னு இல்ல வரும் ஒரு பயம். ஓ இப்படிதான் வந்துட்டு பேய் வீடெல்லாம் இருக்குமா, இப்படிதான் வந்து பேய் பயம் முறுத்தும், ஒரு கற்பனை. சோ அந்த மாதிரி தான் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துச்சு மச்சி. சோ அது அவன் அந்த மாதிரி எனக்கு கேவலமா பேசிட்டு போகும்போது எனக்கு ஒரு மாதிரி கியூரியஸ், இப்ப எதுக்கு இவன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போறான் அப்படின்னு. அப்போ அந்த வீடை தாண்டும் போது அந்த சுருட்டோட ஸ்மெல்லுக்கு அப்புறம் தான் அவன் என்கிட்ட சொல்றான், மச்சான் உன் பின்னாடி வந்துட்டு ஒரு உருவம் மாதிரி ஒரு உருவம் ஒண்ணு பார்த்த மச்சான். அப்ப அவனும் அட்மிட் பண்றான், என் இன்னொருத்தன் பக்கத்துல இருந்தாலும் அவனும் சொல்றான், ஆமா மச்சி அதனாலதான் உன்னை முன்னுக்கு பார்த்து. டேய் அப்ப நான் அவன்கிட்ட பார்த்து ஒண்ணுதான் கேட்டேன், சரி என் பின்னாடி பாத்தியோ பாக்கலையோ அது முக்கியம் இல்ல, ஏன்டா நீயாச்சும் பொத்திக்கிட்டு தானடா இருந்த, நீ என்ன முன்னுக்கு பார்த்து பொறுமையா தான் நடக்க சொன்னேன், இவன் ஏன்டா பச்சை பச்சையா கேட்டா அதுக்குன்னு அப்படின்னு. நீ கொழுப்பெடுத்துட்டு போயிட்டு பின்னாடி எல்லாம் திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்த மச்சான் அப்படின்னு. அது உன் இதுக்கு பின்னாடியே தான் மச்சான் இருந்துச்சு, நாங்க சென்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம், அதுக்கு இப்போ ஒரு கட்டத்துக்கு வர வரைக்கும் அது உன் கூடயே தான் மச்சான் இருந்துச்சு அப்படின்னு. நீ என்ன தர வந்து சென்ஸ் பண்ணி அறுப்படுத்த மாதிரி பேச சொல்லி நான் முத தானே சொன்னேன் மயிறு மாதிரி பண்ணாத. சோ ஓகே இவங்க ரெண்டு பேரும் சென்ஸ் பண்றாங்களே, அவங்களுக்கு எப்படி இந்த எபிலிட்டி இருக்கு? அது மூக்கு ஏண்டா அப்படி பார்த்தா நானும் தான் நம்ம வந்து அப்ப இவனுக்கு மட்டும் தனி மூக்கா? எனக்கு மட்டும் மூக்கு இல்ல. டேய் அவங்க சென்ஸ் பண்ணது வந்துட்டு இப்போ அவங்க கண்ணால பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படின்னு பைபிள்ல கேக்குறாப்ல. அதான் நான் இனிமே இந்த எபிசோட் ஐக்யூ டெஸ்ட்லாம் வச்சிட்டு தான் கூப்பிடணும் உள்ள இருக்கேன். அந்த தலமா கீழ கேட்டு இருக்கறேன். இல்ல அது மேபி வந்துட்டு ஒரு சிலருக்குலாம் இருக்கும். இப்போ நீங்க இல்ல நீங்க ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டு இப்போ யார்கிட்டயும் வந்துட்டு இப்போ ஒரு குரூப்ல வந்து 5 பேர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 பேத்துல வந்து இந்த 4 பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒருத்தங்களுக்கு வந்துட்டு நீ அங்க போகாத, நான் ஒரு விஷயத்த பார்த்தேன், நீ இங்க போகாத, இல்ல எனக்கு ஐ கேன் சென்ஸ் சம்திங் இஸ் ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவான வைப் மாதிரி நான் ஃபீல் பண்றேன், நாம இங்க இருந்து வெளியாயிருவோன்னு இந்த ஒரு பர்టిక్యులர் பர்சன் மட்டும் அந்த மாதிரி நோட் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்தாங்க போல இருக்கு. ஓகே சோ ஃபார் மீ honestly அந்த மாதிரி யாராச்சும் சொன்னாங்கன்னா எனக்கு கெட்டவத பேசிடுவியா, இரிட்டேட்டிங் ஆயிரும். ஏன் மச்சான்? because it's like you cut in the vibe mariya, it's like don't tell me what to do. Don't tell me what to do. If you see something, you tell me exactly what the hell you're saying. நீ உனக்கு இன்டைரக்ட்டா சொன்னா எனக்கு கண்டலே பிடிக்காது. இல்ல அதான் சம்டைம்ஸ் நம்ம கூட இத கேட்றோம், இல்லடா என்னடா திடீர்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்ற, அப்ப நீ என்னத்த உண்மையா பார்த்து நம்மளே கேட்போம் தெரியுமா? அது அந்த கிளாரிஃபிகேஷனோட தான் நம்ம அங்கிருந்து வெளிய ஆகும். சோ அது நீ கவலைப்படாத. இது எங்கேயும் திரும்ப ஆரம்பிக்குது இந்தியன் பேரண்ட்ஸ்ல இருந்து. ஒரு விஷயம் கேட்கும்போது சின்ன வயசுல இருந்தா உனக்கு தேவையில்ல போ, இல்ல பெரிய உனக்கு புரியாது, உனக்கு தெரியாது இப்படி சொல்லி எதுவும் பண்ணாதீங்க. இப்ப நம்ம வந்து காலர் போவோம். காலர் போமா? ஹலோ 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 வணக்கம். முதல்ல இந்த ஹலோ சொல்லவே இல்லையா? நான் முதல்லயே பார்த்தேன், அப்ப சொல்லும்போது ஹலோ வணக்கம் அப்படின்னு சொன்ன வாயே ஹலோ ஹலோ யார் பேசுறீங்க? என் பேரு வி. வியா? விஜயனாவா? வி ஃபார் வெண்டேட்டா மாதிரியா? வி ஃபார் வெட்டி முண்டா வீணா பண்ண தண்டம். அது போன வச்சு ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்க ரெடியா இருக்கோங்க. சோ நான் கிறிஸ் பேசுறேன். ஹாய் கிறிஸ். என்ன வேணா கிழிச்சிட்டு பேசுங்க. அங்க தொங்கல்ல ஜிப்பா போட்டுக்கிட்டு ஜீவன் இருக்கான். ஹாய் ஹாய் ஜிப்பா ஜீவன். ஹாய் மச்சான் ஆனா ஜிப்பா ரொம்ப நல்லா இருக்குடா. தேங்க்ஸ் சார். அவன் பக்கத்துல கட்டம் போட்ட சட்டை டாவியூ பூனன் இருக்கான். டாவியூ எடுத்துருங்க வேலை. ஹாய் டாவியூ பூனன். டாவியூ பூனன் மாதிரி இல்ல, ஜேடி பூனன் மாதிரி இருக்கு. ஆனா இவங்க எங்களை தவிர்த்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காரு. ஆமா நீ கெஸ்ட் இருக்காரு. யார் அது? கண்டுபிடிங்க. நீ பேச கண்டுபிடிங்க. இது பெரிய அந்த ஹூ வாஸ் மில்லியனே கண்டுபிடிக்கிறது. அதை விட அசிங்கமா எதுவுமே இல்ல, நான் பேசிடுவேன். யார் அவன்? அவர் பேர் வந்து ஷாபி. ஓ ஹாய் ஷாபி. ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருந்தா நல்லா இருக்கேன். இது வரைக்கும் நல்லா இருந்தேன். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்க பேரு எங்க இருந்து? அவங்க வீன்னு பேர் டீடைல்ஸ் எடுத்து நீ என்ன பண்ண போற? ஏன்னா நான் ஃபுல் பேர் சொல்ல முடியாது, அதனால நான் வீன் மட்டும் சொல்றேன். எங்க இருந்து கால் பண்றீங்க? இங்க இது வீணா பண்றீங்க. என்னங்க? இல்ல எங்க ஜேபில இருந்து கால் பண்றேன். நீங்களும் ஜேபி தானே? ஜேபி. ஆமா. இல்ல இதுக்கு முன்னாடி காலர் ஜேபில தான் வந்தான். இந்த அளவுக்கு இவங்க எக்ஸைட்டட் ஆகல.
இல்ல பொண்ணுன்னு எழுதி போட்டா போதும்டா. இல்ல அந்த பையனும் சொல்ல நான் ஜெய்விதா சொல்லுங்க ப்ரோ அப்படிதான் சொன்னாங்க. இங்க நீங்க ஜெய்வின்னு சொல்லு. ஜெய்வியா ஜெய்வி கேள்வி விட்டதே இல்ல. வி உங்க பேரு கதை சொல்லுங்க. உங்களை வீன்னு கூப்பிடுறது எங்களுக்கு கொஞ்சம் அதான் இதா இருக்கு. சோ உங்களுக்கு நாங்க ஒரு பேர் வைக்கிறோம். விஷா விசாவா விலா 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 நபிலா நபிலா அது ஜெய்பில் தான் இருக்கு. சோ விலா உங்க பேரு சொல்லுங்க. உங்க கதையை சொல்லுங்க. உங்க கதையை சொல்லுங்க. கதையா? ஓகே, நான் வந்து ஒரு சினிமால பார்ட்-டைமா வேலை செய்யறேன். எது சினிமாலயா? ஒரு சினிமால yes. ஓ ஓகே 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 ஜிசி தானங்க. ஓகே நீங்க எங்கன்னு மட்டும் சொல்லிருங்க, மத்த நாங்க பாத்துக்கிறோம். நான் சொல்ல மாட்டேன், உஷாரா தான் இருக்கேன். உஷாவா இருக்கீங்க? உஷாரா இருக்கேன். அட பாவி. செட்டுக்கு போகுது 2 மணி நேரத்துக்கு போகுதுங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரி சொல்லுங்க. செம் பிரேக்ல எல்லாமே இதே சினிமால தான் வேலை செய்வேன். ஓகே. ஓ அப்ப படிச்சு சினிமா பேய். முடிச்சுட்டு சினிமா பேய், ஆமா. ஓ படிச்சு முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுலயும் இப்பதான் பார்ட்-டைம் அதே இடத்துல தான் செய்யறேன். ஓகே. சோ வெட்டியா 4 வருஷத்துக்கு அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏய் 4 வருஷம்லாம் வேலை செய்யல நானு. ஒரு 3 மாசம் வேலை செய்வேன், நிப்பேன், திரும்ப 3 மாசம் வேலை செய்வேன். அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ப்ரீபெய்ட் போல இருக்கு. அப்பப்ப தச்சா. அப்புறம் ஓகே, சோ இங்க வந்து நம்மள ஒரு தியேட்டர்ல நிறைய ஹால் இருக்கும்ல. சோ மெயினா இங்க ஒரு 3 ஹால்ல தான் வந்து எப்போதுமே இந்த மாதிரி கதை ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, அங்க வேலை செஞ்ச எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே. மெயினா அதுல ஹால் 8ல வந்து நம்ம அந்த ஹால்குள்ள போனாலே அங்க யாருமே இல்லாட்டினாலும் யாராச்சும் அங்க உட்காந்து நம்மள பாக்குற மாதிரியே இருக்கும். வி கொஞ்ச நேரங்க गाइस, உங்க 20K எங்க போறேன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு வெக்கேஷன் மாதிரி போவோம், தியேட்டருக்கு போமா. அந்த இடத்துல என்ன படம் வருதோ அங்க உட்கார்ந்து ஒரு நாள் ஃபுல்லா வந்துருவோம். காசு நான் கட்டுறது ஆனா என்ன இன்ட்ரெஸ்டிங்னா அந்த ஹால்ல எப்போதுமே பேய் படம் தான் மெயினா போடுவானுங்க. அது வேறயா? தெரிஞ்சே போடுவீங்க. ஓகே சரி சொல்லுங்க. பேய உட்காந்து பேய் படம் பாக்குற மாதிரி இருக்கும் எனக்கு. ஆமா அப்போ என்ன பாரு இவ்வளவு அசிங்கமா காமிச்சிருக்காங்க. நான் அவ்வளவு அழகா இருக்கேன் தெரியுமா? गाइस, இது நான் திகில்ல பண்ண எபிசோடோட சீன்றது. சொல்லுங்க. அப்புறம் நார்மலா இப்ப கஸ்டமர்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க, இன்னும் படம் ஸ்டார்ட் பண்ணல, ஹால் இருட்டா இருக்குன்னா நம்மளுக்கு தெரியும் ஓகே அங்க யாரும் இருக்காங்கன்னு. ஆனா இந்த ஹால்ல யாருமே இல்லாட்டினாலும் அவங்க உட்கார்ந்து நம்மள அப்படியே பாக்குற மாதிரியே ஃபீல் பண்ணுவோம். லைக் நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் அந்த மாதிரி வாட்ச் பண்ற மாதிரியே இருக்கும். மேல நார்மல் சீட், மேல வந்து அது ஸ்பெஷல் சீட் மாதிரி லைக் பிளாங்கெட் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இப்ப பிளாங்கெட் கொடுக்கறது இல்ல, இது முன்ன அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருந்திருக்காமா? a few years back, ஒரு 4 years back. You know, if you still go to TGV, you can request for a blanket. Yeah, for the indulge, right? Huh? No, not for indulge. நீ சாதா சீட்லயே பே blanket. Oh yes ah. கேக்கலாம். ஓகே. நாளைக்கு போறோம். ஜோக்கருக்கு இது நாளைக்கு போறீங்க. அட பாவி. ஓகே சொல்லுங்க. ஓகேவா, இப்போ வந்து பிளாங்கெட் கொடுக்குற அந்த இது இல்ல, அந்த கோவிட்டோட அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகே. சோ இது வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு நடந்த விஷயம். ஓகே. அவரும் அங்கதான் வேலை செஞ்சாரு. அந்த சீட்ல பிளாங்கெட் படம் முடிச்சுட்டு மிட் நைட்ல படம் முடிச்சுட்டு இந்த மாதிரி பிளாங்கெட் எல்லாம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து யாரோ அந்த சீட்ல உட்காந்து பாக்குற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. பட் படம் முடிஞ்சு மிட் நைட் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. சோ அத அக்னாலேஜ் பண்ணிக்காம சரி பரவாயில்ல நம்ம வந்து கேரி ஆன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லா பிளாங்கெட்டும் எடுத்துட்டு அடியில இறங்கும் போது யாரோ கைய பிடிச்சு தள்ளி விட்ட மாதிரி ஃபீல் பண்ணிருக்கு. அடிச்ச மாதிரினா எங்க கையில ஓகே. சோ லைக் பிளாங்கெட் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. சோ இந்த மாதிரி ரொம்ப நடக்கும். இல்லாட்டினா நாங்க யாரு அன்னைக்கு வேலைக்கு வரலையோ அவங்க உருவத்துல அந்த இது தெரியும். ஆக்சுவலி யூசுவலா வந்து இந்த மாதிரி படம் முடிஞ்சு இப்போ இந்த ஹால் வந்துட்டு இப்போ க்ளோசிங் ஆக போகுது, அடுத்த ஷோ இல்லைன்னா வந்து நாளைக்கு ஷோ அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட லைட்லாம் ஆன் பண்ணிட்டு தானே நீங்கள் இந்த விஷயம்லாம் பண்ணுவீங்க? லைட் ஆன்ல இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து இப்ப இந்த மேல ஸ்பெஷல் சீட்லாம் வந்து சீக்கிரம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கிளீனர் வர்றதுக்கு முன்னுக்கு. ஸோ கிளீனர் வந்து தான் மெயின் லைட் ஆன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ பேசிக்கலி அந்த டைம் அந்த இடம் வந்து இருட்டா இருந்திருக்கு. ஓகே 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 ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 2 weeks பேக் நடந்தது. என்னன்னா எனக்கு வந்து நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஹால் செக்ல தான் இருந்தோம். ஸோ படம் ஏர்லி மார்னிங் இந்த மூவிலாம் ஸ்டார்ட் பண்ற முன்னுக்கு ஒரு 10 o'clockலாம் வந்து
போயிட்டு broken சீட் இருக்கா, இந்த ரிக்ளைனிங்லாம் ஏதாச்சும் broken-ஆ இருக்கா செக் பண்ணி பிளாக் பண்ணோம் ஆப்ல நாங்க. சோ நாங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு வந்து மேல இன்னொரு ஃப்ரெண்ட் நிக்கிற மாதிரி அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு லைக் வேலைக்கு எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கிற மாதிரி பாத்துருக்கான். சோ இவனும் கூப்பிட்டு ஹாய் என்னமோ பேசும்போது அவன் அங்கேயும் நின்றுட்டு இருக்கான், எந்த பதிலும் கொடுக்க மாட்டான், லைக் ஒரு பிளாங்க் ரியாக்ஷனோட நின்றுட்டு இருக்கான். சோ இவனுக்கு மச்சம் சடபத்தியா இருந்திருக்கு. சோ வெளியாயிட்டு என்கிட்ட வந்து சொன்னான், நான் அவனை பார்த்தேன், அவன்ட்டு நான் பேசினேன், எதுவுமே சொல்ல மாட்டேன், எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கலன்ட்டு. அப்பதான் நான் சொன்னேன், அவனுக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட், காலையிலே வந்து அவன் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு அந்த டைம் எங்க 2 பேத்துக்குமே கூஸ் பாம்ஸ் ஆயிடுச்சு. அப்ப அவனுக்கு அடிச்சு கேட்டு இருக்க தானே, டே வந்தியாடா அப்படின்னு அவன் முன்னாடி நினைச்சு பாரு, கால் பண்ணி வந்தியா, திருப்பிட்டு வந்தேன்டா முடிஞ்சு போச்சு. அப்பாடா நான் கூட பேய் நினைச்சேன். இல்லையே, நாங்க அதுக்கப்புறம் ஒரு 3:30 மணிக்கு அவன் வேலைக்கு வந்தாங்க. அவன்கிட்ட கேட்டேன் நானு, வேலை காலையில வந்தியாடா, நான் வேலைக்கு வர்றதே அதிசயம், அது காலையில வேற வருவேனான்னு என்ன பத்தி கேட்டுட்டாங்க. ஆமா அவன் ஷிஃப்ட் மாதிரி தானே, அப்படி பார்த்தா அவர் வந்திருப்பாரு அவரோட ஷிஃப்ட்டுக்கு. ரைட்? ஆமா ரைட். இன்னொரு வாட்டி என்ன நடந்துச்சுன்னா, ஜிஎஸ்சியோ டிஜிபியோன்னு தெரியல, அந்த அவுட்ஃபிட் போட்டு வந்து நின்னு பயமுறுத்திட்டு போயிருக்கு பாரு. தொழில் தர்மம் இது வந்து எப்போதுமே நடக்கும், மத்தவங்க உருவத்துல தெரியும், ஆனா பேசினா எந்த பதிலும் கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்குது. கடைசியில பார்த்தா ஆன் த டே வந்து அவங்க வேலைக்கு வந்திருக்க மாட்டாங்க, எம்சில இருப்பாங்க, லேட்டா வந்திருப்பாங்க, அந்த மாதிரி. சரி இதுக்கு என்ன ரீசன் ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாங்களா? இது எதனால ரீசன் நோ எங்களுக்கு இப்ப வரைக்குமே யாருக்குமே தெரியல. இது எங்களை டைரக்டா எங்களை டிஸ்டர்பும் பண்ணதில்லை இது வரைக்கும். ஓகே, ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் அது வந்து அதோட பிரசன்ஸ், நான் இங்க இருக்கேன் அப்படின்னு அது காட்டிக்கிற மாதிரி அது அப்பப்ப ஏதாச்சும் பண்ணும். இந்த மாதிரி பேய் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னா, இன்னைக்கு அந்த பேய் என்ன பண்ணிருப்பேன்னு தெரியல, நான் என்ன பண்ணிருப்பேன்னா வேலைக்கு போயிருக்க மாட்டேன். பேய் வந்து வேலைக்கு வந்திருக்குல, அது என்ன மாதிரி வந்திருக்கோம்ல, செக் இன் பண்ணிடி, டியூட்டி சம்பளம் வந்துச்சுன்னா எனக்கு போட்டு சம்பளம் வருதோ இல்லையோ நான் அங்க இருந்தேன், அதுக்கு நிறைய பேர் பார்த்தாங்க. இதுதான் இந்த மாதிரிதான் 3 நாள் ஜாப் எடுக்கலாமே. அது இந்த மாதிரி வந்து அந்த உருவத்துல வந்து காஃபி எல்லாம் பண்ணி கொடுத்தா பரவாயில்லையே. காஃபி எல்லாம் பண்ணி கொடுத்துச்சா? இல்ல பண்ணி கொடுத்தா பரவாயில்ல, நானும் வேலைக்கு போகாம இருப்பேனே, சும்மா வந்து நின்னுட்டு போறதுக்கு எதுக்கு? நீ இப்ப பாட்டு தியேட்டர் என்ன பண்ணிருக்க, சும்மா வந்து நின்றுதான் போற? இல்ல தியேட்டர்ல பாக்கும்போது சும்மா வேலை செஞ்சு கொடுத்தாலும் பரவாயில்ல. இல்ல அந்த பிள்ளை வேலை செய்யுது, போத்திக்கலாம் எடுக்குது. போத்திக்கியா? சாத்திக்கடி போத்திக்க பிளாங்கெட்ல புத்திய காமிச்சிட்டல. சோ இது வந்து நீங்க வந்து ரிகரிங்கா பாக்குறீங்க. எஸ். இன்னொரு வாட்டி இது வந்து கோட் படம் ரிலீஸ் பண்ணாங்க ஒரு நாளுக்கு முன்னுக்கு. என்ன நடந்துச்சுன்னா, கோட் படமே இப்ப நடந்துச்சா? ரீசனா இதுக்கு என்ன நடந்துச்சுன்னா, கோட் படம் தான் 8:30 ரிலீஸ் பண்ணாங்கல்ல, காலையில யூசுவல் டைமை விட சீக்கிரம் தானே ரிலீஸ் பண்ணாங்க. சோ அந்த ஒரு நைட் முன்னுக்கு வந்து நாங்க வந்து சப்போஸ் ஸ்டாக் எல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். சோ க்ளோசிங்க்கு யூசுவலாவே ஒரு 2 பேரு இல்லைன்னா 3 பேர் தான் கடைசியா இருப்போம், எல்லாரும் கிளம்பிடுவாங்கல்ல. சோ நான் வந்து க்ளோசிங் டைம் இருந்தேன், நாங்க ஒரு 3 பேர் இருந்தோம். சோ நான் வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது இந்த பாக்ஸ் அடுக்கி வைக்கிற சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு எனக்கு. பெரிய பெரிய பாக்ஸ் எடுத்து அடுக்கி வைக்கிற சவுண்ட் ரொம்ப கிளியரா இருந்துச்சு. வேலை செய்யலன்னு சொன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி எல்லாம் ராஜேனா வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க போல, நாளைக்கு ப்ரிப்பரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போறேன். கிச்சன்ல தான் அங்க ஸ்டாக் எல்லாம் அடுக்கி வைப்போம். கிச்சன்ல ஆளே இல்ல, சத்தம் மட்டும் கேட்டுருக்கு. சத்தம் மட்டும் கேட்டுச்சு. நான் கிச்சனுக்கு போனோட சத்தம் நின்றுச்சு. சோ அந்த பேய் வந்து இன்ன வரைக்கும் அங்கேயே இருக்கு. இப்ப இங்கேதான் இருக்கு. அது ஓடி இருக்கு. அப்போ ஓகே, மேலக்கு ஓடணுமே. இந்த மாதிரி சிச்சுவேஷன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க. சோ லேட்டஸ்டா வந்து இந்த யாரோ அடுக்குற சத்தம் கேட்டிருக்கு உங்களுக்கு கிச்சன்ல. ஆமா, அந்த பஃப் எல்லாம் கொஞ்சம் அடுக்கி கொடுத்திருந்தா பரவாயில்ல, எதுவுமே பண்ணல, சத்தம் மட்டும் கொடுத்துருச்சு. எக்ஸ்பெக்டேஷன் வேற.
பேய் வந்து சும்மாவே சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கு, இது உனக்கு வேலை வேற செஞ்சு கொடுக்கணும், நல்லா இருப்ப. ஓசியில சம்பளம் வாங்குறேன்னு இவ்வளவு பட்காஸ்டா வந்து பேசிட்டு இருக்கிற. அது ஓசியா வந்து படம் பார்த்துட்டு போகுதுல, கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ல. ஏற்கனவே ஒரு சில சீட்லாம் உடஞ்சு கிடக்குது, அந்த இடத்துல அதை நான் ஃபில் பண்ணிட்டு போறது கூட உனக்கு பொறுக்கலையாமா அப்படின்னு யோசிக்காது. சரி, ஆக்சுவலி என்னன்னா இது வரைக்கும் அங்க நிறைய விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னீங்களா, அதுல யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்கலையா? லைக் ஒரே ஒரு வாட்டி வந்து என் கூட வேலை செய்யற ஒரு மல்லி அக்காக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஓகே, அவங்க வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது பூச்சோங்களோட ஸ்மெல் அடிச்சிருக்காங்க அவங்களுக்கு. எனக்கு தெரியல, லைக் இந்த இஸ்லாம் அவங்க இதுல வந்து அந்த இதெல்லாம் அவங்க படிப்பாங்களாம். So they know the difference. இதோட ஸ்மெல், இதோட ஸ்மெல்லுன்னு. So அவங்களுக்கு வந்து அந்த பூச்சம் ஸ்மெல் தானே ரொம்ப இதா அடிச்சு சொன்னாங்க. And then அந்த நைட் வந்து அவங்களுக்கு வந்து ஒழுங்கா தூங்க முடியல, felt like someone was disturbing, அந்த மாதிரி ரொம்ப இதா இருந்திருக்கு. ஓகே. ஸோ அவங்க போய் அந்த போமோலாம் பார்த்து ஒரு ஃபியூ டேஸ் வேலைக்கு வரல, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க. பட் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நார்மலா தான் இருந்தாங்க. They used to it. பழகிருச்சு, வேலையை பார்க்கணும்ல, இதுக்கப்புறம் பேய பார்த்து என்ன இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க, ரைட்டா? ஆமா, ஏன்னா அது அதுக்கு முன்னுக்கு டைரக்டா எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது. சத்தம் கேட்கும், இன்டைரக்டா அப்படியே போயிட்டு இருக்கு, நம்மளும் போவோம், அப்படிதான் போய் நாங்களும் போயிட்டு இருக்கோம். சோ உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு தனி தைரியம் ஒண்ணு இருக்குல்ல, இப்படி இருந்தும் இல்லாம ஒரு எஸ்பெஷலி நைட் ஷிஃப்ட் செய்யறவங்களுக்கு. ஓகே ஓகே. இந்த 12 மணிக்கு மேலலாம் நார்மலா வந்து இந்த சர்வர் ரூம்ல போய் எல்லாம் ஆஃப் பண்ணணும்னாலே நாங்க இப்ப வரைக்குமே ஒரு 2 பேரு 3 பேர்னு குரூப்பா தான் போவோம். ஓகே ஓகே ஓகே. சோ ரொம்ப தேங்க்ஸ் விலா ரொம்ப தேங்க்ஸ் உங்க கதை சொன்னதுக்கு. சொன்னீங்க வில்லா. இன்னொன்னு முக்கியமா ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நான் என்னைக்கு வந்து உங்களுக்கு தாசாப்ல சரி இங்க நடக்கிற கதையெல்லாம் சொல்லுவோம்னு சொல்லி ஒரு இமெயில் அனுப்பலான்னு நான் டிசைட் பண்ண அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் முன்னுக்கு அந்த டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கல்ல, அங்கதான் நான் நின்றுட்டு இருந்தேன். சோ அது மிட் நைட் ஆயிருச்சு, ஒரு 12 மணி ஆயிருச்சு. என்ன வெளியில இவங்க மட்டும் வேணாமா, யாரு வேணாலும் வச்சுக்க, இவங்க மட்டும் வேணாம். சொல்லு. ஆமா, அது வெளியில இருந்து என்ன கூப்பிட்டுச்சு. எது? ஏதோ ஒண்ணு என் பேரை சொல்லி கூப்பிட்டுச்சு. ஆனா அந்த பேர் வந்து என்ன இந்த வேலை இடத்துல மட்டும்தான் நான் அப்படி கூப்பிடுவாங்க, அந்த நிக் நேம்ல. ஏன்னா அப்படி கூப்பிட்டுச்சு. நான் கூட நம்ம ஃப்ரெண்டு தான் யாரும் வந்திருக்காங்க போலன்னு திரும்பி பார்த்தா யாரும் இல்ல. அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு என்னோட சைட் ஐல தெரிஞ்சிச்சு ஒரு ஒயிட் கலர் என்டிட்டி. ஒரு அது ஃபேஸ்லாம் எதுவுமே தெரியல, பட் ஒரு ஒயிட் கலரா அந்த டைரக்ஷன்லாம் பாப்போம்ல நம்ம, எந்த கடை எங்க இருக்கு அதெல்லாம் மால்ல. எஸ், அதுக்கு மேல உட்கார்ந்து இருந்துச்சு. எஸ், அது கூப்பிட்டு சொல்லிருக்கோம் போல, என்ன கூப்பிட்டு உங்க இடத்துல சொல்லாதீங்கன்னு. தெரியல, நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும். நாளைக்கு ஒரு ஒரு ஷோ பண்ணதும் பண்ணீங்க, கூட இங்க இருக்கிறதையும் கூட்டிட்டு போயிட்டீங்களாடா? இல்ல பேய் இப்ப நம்மள பார்த்து பயப்படுதுனா எவ்வளவு பெரிய பேய். நம்ம கொஞ்சம் ஆளுதம்ல இருக்கு. விசிட் பண்ணிருக்கு. Anyways, thank you so much விலா, உங்க கதை ஷேர் பண்ணதுக்கு. Thank you so much. Thank you. All right, have a great night. ஒரு வெக்கத்தை பாத்தியா? வேணாடா, தெய்வ திருமணம் அந்த பிள்ளை மாதிரி இருக்கு, தெய்வ விக்கிற மாதிரி இருக்கு, தெய்வ திருமணம் வர விக்கிற மாதிரி இருக்கா. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி கதை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் do you know, I mean, you know that I for me it's like a very common. இதை நான் நிறைய கேட்டிருந்தேன், இந்த மாதிரி நிறைய. சார் நீ எப்படி தெரியுமா இருக்கு, ஒருத்தர் வந்து நீ வந்து உன் ஃப்ரெண்டு வந்து சுட்டுட்டாங்க, சுட்டா உன் ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கும், ஐயோ சுட்டாங்க நீ வந்து பத்திடுவேன். இது போலீஸ் அதை சுட்டாங்களே சும்மாறா. ஸோ போலீஸ்காரன் டெய்லி பார்த்துருக்கான், ஆனால் நீ இதை பார்த்துருக்க உன பயமா தான் இருக்கும். அந்த மாதிரி மாதிரி பேசிட்டு இருக்கிறவா எனக்கு அதெல்லாம் ஜுஜுபியா? ஐயோ ஜுஜுபின்ல மூஞ்சிய பாரு, கொஞ்சம் தேஜஸ் பாரு அந்த மூஞ்சில. ஸோ நான் வந்து இது ஒரு கதை கேள்விப்பட்ட கதை. இது தாய்லாந்துல ஒரு நடந்த கதை. மறுபடியும் தாய்லாந்து இல்லையா? எஸ், தாய்நாட்டுக்கு போறோமா? தாய்லாந்து. ஆக்சுவலி தாய்லாந்துல வந்து பயங்கரமான ஹாரர் விஷயம் இருக்கும். உண்மை. ஸோ அவங்க வந்து பிளாக் மேஜிக்லேயே ஊறி போய் பிளாக் மேஜிக்லேயே வாழ்ற
ஒரு ரத்த வெறி பிடிச்சவனால தான்டா நாடி வெறி எல்லாத்துலயுமே வந்து பிளாக் மேஜிக். திரும்ப அந்த நாகார்ஜுன படத்துல இப்படி விட்டு அந்த எரி ராட்சசன்ல பாஸ் நாக்குப்பூச்சி பாஸ் நாக்குப்பூச்சி. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு நடந்த ஒரு விஷயம். ஓகே, அவங்க வந்து ஓகே, ஸோ அப்பா அம்மா அப்புறம் 3 பிள்ளைங்க. ஸோ 2 அக்கா தங்கச்சி ஒரு தம்பி. தாய்லாந்துக்கு யாராச்சும் ஃபேமிலியோட போவேனா? அங்க இருக்கிற ஃபேமிலிப்பா, அங்க இருக்கிற அங்க போய் எப்ப வந்தா பாத்தியா கோட் ட்ரெய்லர் எங்க கொண்டு வந்த பாத்தியா? உனக்கு யாராச்சும் அந்த ஃபேமிலியோட நீ எதுக்கு தாய்லாந்து போற? உனக்கு கல்யாணம் ஆச்சுல, இல்ல உன எங்கேஜ்மெண்ட் ஆச்சுல. ஆடா பாவி, உங்க எல்லாத்தையும் பேச்சுலர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணான்னு பார்த்தா நீ அதுக்குள்ள கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றியா? போங்கடா டேய், எவனும் கூப்பிடுறதே இல்ல. வேற எங்க சொல்றேன்? பேச்சுலர் பார்ட்டி எங்க வைக்கிறோம்? பாயிண்ட் வந்துறல, அது ஹேங் ஓவர் 4:30. சொல்லு. ஸோ இந்த இப்போ வந்து என்னன்னா இந்த ஃபேமிலி வந்து நல்லா வாழ்ற ஒரு குடும்பம், ஒரு வெல்த்தியான ஒரு குடும்பம்னு சொல்லலாம். இவங்க வந்து ரொம்ப சொல்ல முடியும், நாசமான குடும்பம் சொல்ல முடியும். இல்ல நல்லா வாழ்ற குடும்பம்டா. நல்லா வர இப்பதான் நாசமா போகுது. அவர் எப்படி வாழ்ந்தாரு தெரியுமா? அவங்க வாழ் கெடவே இல்லடா, வாழ் நல்லா நீ வாழ்ந்து கெட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்க. எனக்கு நீ சொல்ற கதை பார்த்தா அவங்க நாசம் போயிட்டு இனிமே வாழ்க்கையிலே இருக்க மாட்டாங்க. சொல்லவே விட மாட்டல, ஒரு வார்த்தை அதுக்குள்ள ஒரு குடும்பத்தை சீரழிச்சு வச்சு அண்டு கார்டு போட்டேன். இனிய மக்களே, அவர் எப்படி வாழ்ந்தாரு? நல்லா வாழ்ந்தாரு. யோ நல்லா தான் வாழ்ந்தாரு. இல்ல இவன் சொல்ற முதல்ல அவங்க நல்லாதான் வாழ்ந்துப்பாங்க, அப்புறம் போயிருவாங்க. இந்த 3 சிப்ளிங்ஸ் இருக்காங்களே, ஸோ சின்ஸ் யங் வந்து தே க்ரோயிங் அப் நவ் தே ஆர் லைக் ஒரு அடல்ட்ஸ்லாம், தே ஆர் லைக் early 20s அந்த மாதிரி உள்ளவங்க. ஆனால் யங் டைமில் வந்து தே பின் அவங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன குழந்தை அப்பப்போ என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் லைக் இட்ஸ் ஆல்வேஸ் பின் தேர். ஒரு சின்ன குழந்தை, யாரோ குழந்தை அழுகுற சத்தம், குழந்தை வந்து அடிக்கடி வந்து லைக் இவங்க கூட சின்ன வயசுல இவங்க கூட விளையாடுறதை இவங்க பார்த்துருக்காங்க. அதாவது அந்த பசங்களோட விளையாடுறாங்க. அப்போ இவங்க பேரண்ட்கிட்ட சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோவா வந்து அதை அக்னாலேஜ் பண்ணல. ஸோ இவங்களும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஓ இது அப்படிதான் போல இருக்கு, இந்த பையன் இதுல எல்லா குடும்பத்தோட சாபக்கேடு போல இருக்கு. அதாவது ஆரம்பத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றத குடும்பம் ஃபர்ஸ்ட் நம்பாது, அதுக்கப்புறம் தான் அட ஆமா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. நீ ஆரம்பத்துல சொன்ன நம்பர் இருந்தா கிள்ளி எரிஞ்சிருக்கலாம். ஆமா, கிள்ளி எரிஞ்சிக்கலாமா? இல்ல அதெல்லாம் ரொம்ப தமிழ்ல சொல்லுவாங்க. ஓ சரி சரி, சாரி. மொளையிலே கிள்ளி எரிஞ்சிருன்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணிக்கிட்டே நீ நினைக்கிற மொளை 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 நீ எம்மா இப்ப தெரியும். அடுத்த பாட்டு நான் என்ன கன்வெர்ட் பண்ண போறேன்னு தெரிஞ்சிச்சு. ஐயோ ஒரே ஒரு அவனுக்கு 10 ஐடியா கிடைச்சிருக்காங்க. நீ கதையை போயிட்டு ட்ராக் எங்க போயிட்டு வருது. சரி, மொளையில கிழிஞ்சோன்னு பால் வந்துச்சா? ஐயோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப இந்த சிப்ளிங்ஸ்க்கு வந்து பழக்கமாயிருச்சு. அங்க அப்பப்ப ஜாமா உழுவோம், உருளும், தானா சாயும், இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது they feel like okay it's a normal thing இந்த வீட்டில் இருக்குது அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்னாச்சுன்னா இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு சொந்தக்காரன் வந்திருக்காங்க. ஓகே, சொந்தக்காரங்க வந்ததுமே வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து இது பிடிக்கல. லைக் ரிலேட்டிவ் கேம் டு த ஹவுஸ்லாம். ஸோ அவங்க அப்பா சொல்லிருக்காரு, அவங்க அப்பா வந்து பார்த்துக்கிட்டு இந்த அவர் பாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவங்க ஒரு நாள் தங்கிட்டு 2வது நாள் வந்து தி ஸ்டார்டட் வாமிட் பிளட். அந்த சொந்தக்காரங்க அப்ப அவங்க அப்பா வந்து இமிடியேட்லி வந்து வீட்டோட வெளியே போய் சொல்லியிருக்காரு அந்த சொந்தக்காரங்கள. இன்னும் வாமிட் பண்ணிட்டு வெளியே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வீட்டு அழுக்கி எடுக்க வெளியே போடி. இப்ப அந்த சிப்லிங்ஸ்க்கு புரியல, இவங்க ரத்தம் வந்து எடுக்கிறாங்க, இவங்களே ஏன் நீங்க வெளியே போக சொல்றீங்க? ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு ஏன் அப்படின்னு. அப்ப வந்து சொல்லியிருக்காரு, இந்த சொந்தக்காரன் மட்டும் இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, இவனை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னு. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகே. ஸோ இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ தாய்லாந்து தான் இசை காயின்னு கேட்ட. ஸோ வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சிப்லிங்ஸ்க்கு வந்து என்னன்னு கேட்கும்போது அப்பாட்ட கேட்கும்போது அப்பா சொல்லியிருக்காரு, இவங்க வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து கெடுதல் செய்கிறவங்க, இவங்க நம்ம குடும்பத்துக்கு வேணாம் அப்படின்னு. அப்போ அவங்க ரத்தம் எடுக்கிறதுக்கு அது வந்து
நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு விஷயம் வந்து அவங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அப்படின்னு ஏன்னா இது உங்களுக்கு வந்து அந்த ஃபுல்லாக அந்த டீட்டெயிலை சொல்லி இவங்க எதுவும் விளக்கலை. ஸோ உங்கள் பாட்டில் அப்படி விட்டுட்டாங்க. ஸோ அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த கடைசி தம்பி இருக்கான்ல, அவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சிடென்ட் ஆன பிற்பாடு அவங்க அப்பா அவன் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்தான். ஸோ அப்போ தான் வந்து அவங்க அப்பா உண்மையில ரொம்ப கோவமாயிட்டாரு. லைக் ரியலி கோவமாகி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த வீட்டில் வந்து ஓகே இந்த வீட்டில் வந்து அப்பப்போ அங்கங்கே ஜாமான்லாம் கிடக்கும், லைக் விளாட்டு ஜாமான்லாம் கிடக்கும். அது வந்து அவங்களுக்கு தெரியும்ல அந்த சின்ன பிள்ளை இருக்கிறனால அந்த விட்டுருப்பாங்க அப்படின்றது. ஸோ இப்போ வந்து அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு பின்னால் வந்து இந்த ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க இந்த கிச்சன் பின்னால் வந்து ஒரு இடம் மாதிரி இருக்கு, ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு அந்த உளி இருக்கும்ல இந்த உடைச்சி இந்த இதெல்லாம் எடுத்து அங்கேருந்து ஒரு பாட்டில் எடுக்கிறாரு. ஒரு ஜாடி மாதிரி. ஓகே. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஜாடியிலேருந்து எடுக்கிறாரு ஒரு குழந்தை உருவம் மாதிரி இருக்கு. ஸோ அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியுது அவங்க அப்பா வந்து தான் வந்து இந்த இவ்வளோ நாள் இந்த இதில் வச்சுக்கிட்டு அது வந்து ப்ரொடெக்ஷனுக்கு இந்த வீட்டில் வச்சுருந்துருக்காரு அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ பேசிக்கலி ரைட் நவ் ஹி இஸ் பிரிங்கிங் திஸ் திங் டு த ஹாஸ்பிட்டல் டு டூ சம் பிளாக் மேஜிக். ஏன்னா அவன் சன் தான் வந்து ஐசியூல இருக்கான்ல. ஓகே. ஸோ ஹி வாண்ட் டு லைக் சேஃப் த சன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் மாந்திரிக இதெல்லாம் பண்றாரு. ஸோ இல்லை எனக்கு ஒரு கேள்வி. ஸோ அவர் வந்து அது வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு இருந்தாரா? அந்த பிள்ளை கூட்டு அந்த குழந்தை கொண்டு போயிருக்காருல அந்த பாத்தலோட. இவனாச்சும் ஹாஸ்பிட்டல் அந்த பாத்தல ஒரு குழந்தைய பார்த்திருந்தா எமர்ஜென்சி தெரியாதுடா, அது ரொம்ப சின்னது. எங்கடா தெரியல. ஓ சின்னதா இருக்குமா? ஊர்கா போட்டுட்டு இருக்கும்ல டேய் அது ஒரு சின்ன பாத்தலடா. நான் கரெக்டா தான சொல்லிருக்கேன். இட்ஸ் a fetus. Oh but it wouldn't a fetus this big? எவ்வளோ பெருசுடா எனக்கு தெரியலடா. அந்த கதையில அப்படிதான்டா சொன்னாங்க. பிக்சர்லாம் போட்டு பக்கம் சீன்லாம் காமிக்கலடா. அது நான் பார்த்திருக்கேன். அது வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். லைக் இப்போ அவன் சொல்ற விஷயம் வந்து அது வளர்க்குற மேட்டர்னா ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கதை. ஸோ அது சர்ச் பண்ணும்போது இட் வாஸ் லைக் மேக்ஸிமம் போனா கூட இந்த ஹைட் தான். நீ பாக்கெட்ல கூட வச்சு போலாம். நான் பார்த்திருக்கேன். நான் சர்ச் பண்ணேன். ஓகே. சோ திடீர்னு உடைச்சிச்சுனா அவ்வளவுதான். ஸோ அங்கே போயிட்டு இந்த அவனை வந்து பழக்க வச்சுட்டாரு எங்கள் அப்பா. அவனுக்கு கான்சியஸ்னஸ் வந்துருச்சு அப்படின்றது. ஸோ இப்போ வந்து இந்த அவனுக்கு அந்த இது ஒர்க் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு அவங்க இப்போ சிப்லிங்ஸ்க்கு வந்து they want to know. சின்ன வயசுலேருந்து இந்த என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத நீங்க ஏன் வந்து இதெல்லாம் மறைக்கிறீங்க, இது என்ன அது உண்மையில அப்படின்னு கேட்கும்போது நீங்க யார் ஸோ பாஷா மாதிரி பண்ணிருந்த நீ ஈத்த வாய் மாதிரி பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வேணாம் அவங்க ஒதுக்கி போன்னு சொன்னாங்களே சொந்தக்காரங்க. இஸ் தி ஆக்சுவலி தி ஆன்டி அங்கிள். ஓகே. அவங்க ஃபாதரோட சிஸ்டரும் அவங்களோட ஹஸ்பண்டும். ஆக்சுவலி அவங்க தான் வந்து இந்த பிள்ளைங்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வந்திருப்பாங்க. ஸோ ஹி டசன்ட் வாண்ட் தெம் டு நோ. ஐ டோன்ட் நோ ஃபார் சம் ரீசன் ஹி டசன்ட் வாண்ட் தெம் டு நோ. எப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த அங்கிள் ஆன்ட்டிகிட்ட அந்த விஷயத்தை வாங்கிருச்சிங்க. So and this through they found out from the uncle and not father. He doesn't want to tell why. Okay. ஸோ அப்போ அந்த விஷயத்தை கேட்கும் போது தான் நான் ஆண்டி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆக்சுவலி அது உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆள் தான் அப்படின்னு. ஸோ வாட் த ஃபாதர் டேட், அவர் உண்மையிலே ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறவர். அது ஒரு ப்ராக்டிஸ் எடுத்திருக்காரு. அவர் சொந்த ஒய்ஃப் மொத ப்ரெக்னன்ட், இது அவங்க அம்மாவுக்கு தெரியும், அவங்க அம்மா சொல்ல மாட்டாங்க. ஓகே. அவங்க ப்ரெக்னன்ட் ஆகி அவங்க குழந்தைய அவங்களே வந்து பே ஆக்கியிருக்காங்க, கொமெண்டங்க ஆக்கியிருக்காங்க. ஆமாவா? யா, அவங்களே சொந்த குழந்தைய கொமெண்டங்க ஆக்கி பிள்ளைய சொந்த ஃபியூடஸா எடுத்து, ஏன்னா தலைச்சம்பில்லை ஸோ இட்ஸ் லைக் விர்ஜின்ஸ் ஃபர்ஸ்ட் பேபில அந்த மாதிரி. ஸ்டில் தி ரிச்சுவல் அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் இன்னும் அங்க தாய்லாந்துல இன்னும் இருக்கு. இப்போ கூட ஹாஸ்பிட்டல்ல கடத்துறாங்க. அந்த தலைச்சப்பில்லைன்னு சொல்றோம்ல, ஸோ இது எந்த மாசத்துல எடுப்பாங்க?
அது I'm not sure about வயித்துல இருந்து வர இல்ல லைக் ஓ எத்தனை மாசமா இந்த டைம்ல எடுக்கிற மாதிரியா 6-7 monthsல இல்ல 10 மாசம் no, I think it's about 7 to 6 months அந்த மாதிரி. So without the Like few days அந்த formation அந்த எடுக்கும் போதே எடுத்துருவாங்க. like 6-7 months right அது so consider like a miscarriage la miscarriage மாதிரிலாம். Yes. So அது எடுத்துட்டு பேசிக்கலி they will அந்த foreskin எடுத்துட்டு இந்த கழுத்துல உள்ள ஃபேட் இருக்குல்ல அதை எரிச்சு அந்த எண்ணெயை எடுத்துருவாங்க. so அந்த பேபி அந்த ஃபீட்டஸோட கழுத்து எடுத்து அது பண்ணிடுவாங்க, எரிச்சிருவாங்க அந்த ஃபேட் வெளியாகும். ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியாது. ஓகே ஸோ அது வந்து எண்ணெய் வெளியாகும் அதுலேருந்து. ஸோ அதுலேருந்து அந்த எண்ணெயை எடுத்துட்டு ஸோ அந்த ஃபாஸ்கின் போலாம் அந்த ஃபார்ஹெட் ஸ்கின் இருக்குல்ல அதில் வந்து இந்த மந்திர எழுத்தெல்லாம் எழுதி அதை வந்து சுருட்டி அந்த இதில் வச்சிருவாங்க அப்படின்னு. ஸோ அப்போதான் அதுதான் தங்காய் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து there is many way to do it. Some people will keep the whole baby. ஓகே So there's many method. Some many people only extract few parts and then they keep it into talisman. ஆமாவா okay but to be சொன்னது வந்துட்டு அது ஒரு சின்ன பாஸ்ல வந்து டைல்ஸ் மாதிரி அது இது மாதிரி வச்சு தங்காய் போட்டுவாங்க. ஒரு சிலர் வந்து அப்படியே அந்த பேபியோடே வந்துட்டு இந்த இப்ப ஜார்ல இந்த மூடி கொண்டு போறேன்னு சொன்னாங்கல அந்த மாதிரி உனக்கு தெரியுமா if 5-6 months right the baby is around this big, you know. correct so அப்ப வந்து அதனால தான் நினைக்கிறேன் அது ஒரு ஜாடின்னு நினைக்கிறேன். அப்ப நீ வந்து there's a thing in நீ வந்து இவ்வளோ ஷ்ரிங்க் பண்ணிட்டு இருக்கனா அது வந்து அப்ப நான் 3-4 மாசத்துல எடுத்துட்டேன். 3 மாசத்துல எடுத்துட்டேன். இல்ல மச்சி இப்போ அந்த பேபி வந்துட்டு ஓகே ஒரு மாதிரி நல்லா ஹெல்தியா இருந்துச்சுன்னா லைக் யூ செட் அது இவ்வளவு பெருசா இல்ல இருக்கு. நீ 6 monthsல ஹெல்த்தியா இருக்காது. சரி இல்ல பட் அது ரொம்ப ஷ்ரிங்க் ஆயிட்டு அது ஒரு இடத்துல அப்படியே சஃபகேட் ஒரு மாதிரி இப்படியே சுருங்கி போயிருந்துச்சுன்னா அது ஷார்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஆமா இருக்குல்ல. தெரியல யாராச்சும் ஒரு கமெண்ட்ல தெரிஞ்சா கொஞ்சம் பதில் சொல்லுங்க இத பத்தி. தெரியல இது ரிசர்ச் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். இத பத்தி நான் அந்த இவ்ளோ டீடைலா ரிசர்ச் பண்ணல. பட் ஆனா கதை மட்டும் எனக்கு தெரியும். எங்களோட இன் ஹவுஸ் ஸ்பெஷலிஸ்டே நீதான். ஆக்சுவலி நான் டீடைல்ஸா வந்து அந்த எப்படி பண்ணுவாங்க அந்த process மட்டும் தான் எனக்கு தெரியும். லைக் எவ்வளவு பெருசா இருக்கும் அது சைஸ் என்ன மெஷர்மென்ட்லாம் நான் பண்ணலடா. சோ அந்த மாதிரி எடுக்கும்போது அதை வச்சு தான் அவங்க குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சோ இந்த பேபியை வச்சு தான் அவங்க அப்பா வந்து நல்லா சம்பாரிச்சு காசுலாம் வச்சு சம்பாரிச்சு இதெல்லாம் வந்து இவர் நல்ல குடும்பத்தை நல்லா வாழ்றது காரணமே இந்த குழந்தைனால தான். ஸோ இது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க சொந்த குழந்தைய வச்சு தான் அவங்க செய்ய முடியும்னு சொல்லி அவங்க தெரிஞ்சதுனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஸோ இட்ஸ் லைக் one sacrifice he has to make in order to make the whole family. Is it they are still continue with that? The family is still so அது இது கேட்ட பட் the siblings cannot believe that the own father did there. It's like அவங்க சொந்த அண்ணன் இவ்வளோ நாளா வந்து அவங்க சொந்த அண்ணன் கூட தான் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க சின்ன பிள்ளையில இருந்து. அண்ணன்னு சொல்ல முடியாதுடா அது ஒரு ஃபீட்டஸ்டா. ஃபீட்டஸ் ஆனா அது பிறந்து வளர்ந்துருந்தானா அவன் அண்ணன் தானே. இந்த மாதிரி இருந்தா மிஸ்கேரேஜ் ஆனவங்க எத்தனை பேர் எனக்கு உனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க குடும்பத்துல அந்த பசங்க வந்து எப்படி போர்ட்ரே பண்ணாங்க இது அண்ணன் வந்துட்டு அண்ணன் கூட தான் விளையாண்டுட்டு இருந்தேன் எத்தனை வயசு. So they feel very shocked. ஏன்னா இது ஏன் வந்து எங்க கிட்ட மறைச்சிங்க ஏன் வந்து because they don't want the children to think like they are so evil so cruel. அவங்க சொந்த பிள்ளையே இப்படி சொல்றனா அப்ப எங்க செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும். Okay right but in that culture since it's such a norm in their culture do you think that's it's not a norm. It's not a norm at all. It's not. so you say it's not norm right. ஆனா இது தாய்லாந்துல ரொம்ப நடக்குதுன்னு சொல்ற. நீ எல்லாரும் இது பண்றாங்க நீ சொல்ல முடியாது. எல்லாரும் பண்றாங்க ஆனா such a common fact இருக்குல. மச்சி இன்னொன்னு என்னன்னா சில விஷயங்கள் வந்துட்டு அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் which is எல்லா ஸ்டேட்லயும் வந்துட்டு ஒரு தாய்மைன்றது வந்துட்டு அது உண்மையா ஜெனுவினா இருக்கிற ஒரு விஷயம் தான். அது எந்த நாட்டிலயா இருந்தாலும் சரி வாட் எவர் வந்துட்டு இப்போ வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம வாழணும் அப்படி இப்படின்னு இருந்தா கூட மதர்ஹுட்னு வந்துட்டு இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ தன்னோட புள்ளையே சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ண போறேன்னு அது எந்த தாய் வந்துட்டு அது குவைட் ரேர். இப்போ இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கணும்னா they must be very well prepared when they young. என்ன black magicலயே வந்திருக்கணும். see இப்போ உண்மையாவே உன்னோட பேபி வந்து மிஸ்கரேஜா ஆயிருச்சுன்னா இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். வாட் யூ கோனா டு இப்போ எப்படி பார்த்தாலும் வந்துட்டு அதோட அதை நீ கவுத்ரு பண்ணி தான் த்ரோ பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு இங்க என்ன பண்ண முடியும்ன்றது அவங்களுக்கு தெரியும். பட் இது ஒருவேளை வந்துட்டு நல்லா ஃபார்ம் ஆயிருக்க வேண்டிய பேபி நல்லா ஹெல்த்தியா இருக்க வேண்டிய பேபியை நீங்க அப்படி பண்ண போறீங்கன்னா அது மென்டலி அவங்க ப்ரிப்பேர் ஆன மட்டும் தான் முடியும். எஸ் ஸோ இந்த தாய்லாந்து வந்து நான் இது எதுக்கே சொல்லியிருக்கேன். ஸோ என்னன்னா இப்போ வந்து இந்த சத்தன் மாங் இந்த டெம்பிள் இருக்கு இவங்க வந்து பேசிக்கலி வந்து இன்ன வரைக்கும் இது ரெக்கார்ட்லேயே இருக்கு இன்ன வரைக்கும் பிள்ளைங்களை வந்து செத்துருச்சு நீங்க பிறக்கல செத்துருச்சுன்னு சொல்லி அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க இந்த பிள்ளையை வந்து அடக்கம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களே இது பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களே இந்த மாதிரி வந்து போய் வித்துருவாங்க. உள்ளுக்கு அந்த நர்ஸ்க்குள்ளேயே ஆள் இருக்கு அவங்களுக்குள்ளேயே ஆள் இருக்கு. ஸோ இந்த நர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாங்க் வந்து காசு வாங்கிடுவாங்க. இந்த மாங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா they are not monk basically அவங்க மாங்க் கிளைம் பண்றாங்க பட் they are not monk.
ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பணக்காரங்களா இருக்காங்க, காசு இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணி not all the monks, the certain monks are like ஆமா. certain monks like people who are disguising themselves as monks. Yes, correct. yeah, right. So and they practices black magic. But ஆனா அவங்க வந்து disguises as a monk so that society would not judge them. All right. Yeah, so nobody will easily to notice. இது நெல்சன் அடுத்த படமா இருக்கு. இது நெல்சன் அடுத்த படமா இருக்கு. நெல்சன் எங்கடா black magic போனாரு? இல்ல இந்த மாதிரி டாக்டர் படம் மாதிரி டிஸ்கைஸ்ல பண்ணி அதுக்குள்ள ரெட் இன் கின்ஸ்லி உள்ள நுழைஞ்சு அவன மாங்க் க்ளைம் பண்ணி புறா யோகி விதை இந்த மாதிரி தான் பிள்ளைங்களை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான்பா. சிவகார்த்திக் வந்து ஸ்டாப் பண்றாரு. எப்படி பெட்ல இருக்குமா? சார்பேட்ல இருக்கீங்க. ஒருத்தர் பார்த்தா அந்த படம் வெளியாதான். என்ன தெலுங்குல இன்னும் பேசுன மாதிரி இருக்கு. பிஜிஎம். பட் நீ இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஐ திங்க் திஸ் basically they fermenting the baby, right? It's a fermentation process actually. Yeah. Fermentation they அதை எடுத்து இந்த பேபி இந்த மாதிரி பண்றாங்க, preserve பண்றது preserve பண்றாங்க. So it's like a story of, like I said, there is so many ways of doing it. Some அதான் சொன்னேன், நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் அது வந்து dry skeleton ஃபார்ம்ல இருந்து பார்த்திருக்கேன் தாய்லாந்துல போகும்போது. அப்புறம் வந்து there is another thing வந்து like ரெட்ட தலை பேபின்னு சொல்லுவாங்க. லைக் ரெட்ட தலை இது வந்து very rare. ரெட்ட தலை பேபி which is conjoined twins. So conjoinல வந்து like they can do it with very big black magic ஓட. அதெல்லாம் very expensive. ஏன்னா நான் பார்த்திருக்கேன் தாய்லாந்துல conjoint ஓட அந்த தலைச்சம்பளை அந்த தலைச்சம்பளை என்னன்னு தெரியல, conjoint ஓட அந்த இது அதை வச்சு நிறைய black magicல பண்றாங்க. இன்னும் பவர்ஃபுல்லா பண்ண முடியும்ன்றது நம்பிக்கை இருக்கு. ஓகே லைக் நீ சொன்னியே அவங்க வந்து அந்த பிள்ளையே அந்த கோவத்தில் போயிட்டு அந்த பிள்ளையே. ஸோ அதுக்கு பிற்பாடு வந்து what did he do with it? Did he still keep it or he threw it away? No, at last வந்து அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் இவங்க. இல்ல இவங்க கதையில சொன்னாங்களே அவர் என்ன பண்ணாரு அந்த அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஸோ he has no choice but to live with it. ஸோ அந்த பிள்ளைங்களாம் வந்து கொஞ்சம் வந்து they met. ஆனா ஒரு கட்டத்திலேயே வந்து உனக்கு எப்படி மேட்டா இருந்தாலும் வந்து நீ உனக்கு தெரிஞ்சிருச்சு உங்க அப்பா வந்து உங்க குடும்பத்துக்கு தான் பண்ணாரு அப்படின்ற போது you of course they had fight. ஆனா அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. லைக் they understood that he did it for the family. ஓகே ஸோ at last வந்துட்டு அது ஒரு ஜென்யூனான லைஃப் வாழுவோம் இதுக்கப்புறம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்களா இல்ல still they kept okay? ஆனா ஒரு விஷயம் என்னன்னா about this father, he didn't do this use black magic to anyone, just to protect, just to அந்த ஃபேமிலில அவர் பணக்காரனா ஆகணும், நல்லா வாழணும், இது காசு சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை நான் ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக ஒரே மெத்தட் மட்டும் தான் அந்த பிள்ளை யூஸ் பண்ணிருக்காரு. நெகட்டிவா இல்ல, he didn't use black magic to other people. ஆனா இந்த வீட்ல வந்து இந்த பிள்ளை இந்த அவங்க ஆன்ட்டிக்கு மட்டும் வந்து he kind of give warning like இந்த மாதிரி பண்ணா நான் என்ன பண்றேன்னு பாரு. இப்போ என்ன கேட்க வந்தனா, இந்த சின்ன வயசுல இந்த சிப்லிங்லாம் saw the kid right. அது வந்து அந்த அங்க பாத்துர்க்காங்க ஊரு விளையாடுறது. அது வந்து எந்த ஏஜ்ல ஸ்டாப் ஆச்சு? ஓ they still the thing is the baby still remain baby as a baby. yeah, so இப்போ கூட பாக்குறாங்க, இப்போ கூட பேபியா தான் இருக்கும் அது. இப்போ கூட அவங்க பாக்குறாங்க அத பாக்குறாங்க அப்பப்ப அங்க இந்த வீட்ல இருக்கு. ஓகே ஸோ ஓகே நான் வந்து மூணு பேர்ட்டையும் கேட்குறேன், உங்க பேரண்ட்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே this is like a moral dilemma for you guys, right? alright. Does your perspective of your parents change, and if so what would you do about it? நீ என்ன பண்ணுவ? ஓகே ஈஸியா இது பேரண்ட்ஸ்னு இல்லை, ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்ன கூட சொல்லியிருக்கேன், என்னோட சொந்தக்காரங்க கூட இது பண்ணிட்டு இல்லை சொந்தக்காரங்க பண்றது பரவாயில்ல, ஆனால் உன் பேரண்ட்ஸ் வந்து உன் குடும்பமே உன் நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கு, நீ அக்செப்ட் பண்ணுவியா? ஓகே ஆஃப்கோர்ஸ் ஓகே ஐ வில் அக்செப்ட் இஃப் அவங்க பண்ணது வந்து மற்றவங்கள பாதிக்காமல் இருந்தா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? லைக் இப்போ வந்து இல்லை ஒருத்தவங்களை அழிச்சிட்டு நம்ம நல்லா இருக்கோம்னு அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தா தென் நினைக்கணும். அது பேபி அழிச்சிட்டு தான் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் இப்போ ரெண்டு ஒரு சிச்சுவேஷன் தான் சொல்லுவோமே, இப்போ ரெண்டு குடும்பம் இருக்கு, இந்த குடும்பம் மட்டும் இந்த குடும்பத்தை அழிச்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும்னு சொல்லி நான் என்னோட பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒரு முடிவு எடுத்து அந்த குடும்பத்தை அழிச்சிட்டு தான் நம்ம நல்லா இருந்தோம்னா தென் அது முடியாது. லைக் இப்போ இவன் கதையில வந்து the father சொன்னதுமா நெகட்டிவிட்டி. ஆனா வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க சொந்த பிள்ளை சாக்ரிஃபைஸ் அதான் அது சொல்றேன். ஆனா அது பிறக்கிறதுக்கு முன்னாடி சாக்ரிஃபைஸ் பண்ணா அவங்களுக்கு என்னன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்ன இது கொண்டேன்ல, சோ அது தெரியாது அதுக்கு. அப்படி இருந்தாலும் மச்சி அது நமக்கு இன்னொரு சப்கான்ஷியஸ்லி ஒரு விஷயம் தாட் வருது. என்னன்னா இல்ல என்ன மாதிரி ஒரு தாட் வருதுன்னா, 1000 தான் அது ஒரு ஆமா அது ஒரு உயிர் ஃபார்ம் ஆயிருக்கு, அது வெளியே வரதுக்கு முன்னாடி நம்ம கொண்டுட்டோமே அது தப்பு இல்லைன்னு நம்ம நினைக்கிறதுக்கு பேரு இது எப்படி தெரியுமா இருக்கு? இப்போ ஐம் சாரி டு சே
இந்த நிறைய பேர் வந்துட்டு தற்செயலா வந்துட்டு பிரெக்னென்ட் ஆக ஐ மீன் லைக் தெரியாம வந்துட்டு பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க, அபார்ஷன் ஒரு விஷயம் பண்றாங்களா, இது ஏறக்குறைய அந்த கணக்குல தான் வந்து சேரும். அந்த மாதிரி ப்ராக்ரஸ் தான் என்ன அவங்க அதை வச்சு ஒரு வேலை பண்றாங்க. ஐ மீன் சும்மா வந்துட்டு குப்பத்தொட்டில வந்துட்டு ஒரு குழந்தைய போடாம அதை வச்சு என்ன பண்ணலாம், அந்த ஒரு உயிர் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்ன்றதா இப்ப அங்க மேக் யூஸ் ஆஃப் தி டெத். எக்ஸாக்ட்லி. But okay, the thing is right, நீ என்ன நினைக்கிற? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் தி see whatever happens is already happened. நான் போயிட்டு அண்டூலாம் பண்ண முடியாது. என் குடும்பத்தை போயிட்டு நீ எப்படி பண்ண முடியும், எப்படி எனக்கு கொன்ன, எப்படி எங்க அண்ணனை கொன்ன அப்படிலாம் நான் கேட்க முடியாது. பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒழுங்கா திருந்தி என்ன பண்றாங்க, ஒழுங்கா இருக்காங்களா, அது இப்போ உள்ள சிச்சுவேஷன் மட்டும் தான் யோசிப்பேன் தவிர பாஸ்ட் எப்படி இருந்தாங்க, பிரசன்ட் எப்படி இருக்காங்க. ஸோ எல்லாரும் இப்படி சொல்றீங்களா? ஸோ நான் let me reverse the question again. நீ இந்த சிச்சுவேஷன்ல இருக்க, உன் மொத பிள்ளை நீ இந்த மாதிரி செஞ்சனா உனக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லா சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு கேரண்டி இருக்கு, நீ பண்ணுவியா? அது கண்டிப்பா பண்ண மாட்டேன். வாய்ப்பில்ல. ஸோ நீ யோசிச்சு பாரு, இந்த ஆளோட மென்டாலிட்டி இப்படி இருந்திருப்பாரு. He was a psycho la obviously. Okay, இன்னொரு psycho இருக்கலாம். And just now you said right, Thailand they really practices this விஷயம். அப்போ இந்த விஷயம் அவருக்கு அது நார்ம் ஆயிருக்கும். நீ வந்து நம்ம வந்து again another thing is உன்னோட சரௌண்டிங் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நீயும் இருப்ப. எக்ஸாக்ட்லி. ஸோ அவர் வளர்ந்த இடம் வந்து இருக்கிற இடம்லாம் வந்து அவங்க யாரையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நல்லா வாழ்ந்துருப்பாங்க. இவரும் பார்த்துருப்பாரு, நான் சாக்ரிஃபைஸ் பண்ண பரவாயில்லையே, நானும் ஒரு தடவை தான் சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன், நல்லா வாழ்ந்துருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில பண்ணிருப்பாரு. ஏன்னா யாருக்கு தெரிய போறது தெரிஞ்சா ஒய்ஃபுக்கு மட்டும் தான் தெரிய போகுது. அதுவும் இல்லாம நான் அடுத்தவங்களை விட்டு கொடுத்தது இல்லை, என் குழந்தைய நான் கொல்றேன் அப்படின்னு அவருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். இப்ப அதுல இன்னொன்னு இருக்கு, அந்த குழந்தை இன்னும் உயிரோட என் வீட்டுல இருக்கிற மாதிரி தானே என் கண் பார்வை இருக்கு, அது எனக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். இது நீங்க ஒரு படமாவே ஆனா பிகாஸ் இது வந்து பேய் கதைன்னு சொல்ல முடியாது, பேய் கதை கூட இருந்தா கூட this is actually real world scenario, no? Correct. You know, I don't believe in all this, right? I feel like this is like such a absurd belief and such a absurd thing to do that இந்த மாதிரி செஞ்சாதான் இந்த மாதிரி வாழணும். இது ஒரு முட்டாள்தனமா இருக்கு எனக்கு. இல்ல இப்போ நம்ம இல்ல இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம இங்க பதிவு பண்ணும்போதே வந்துட்டு ஒரு சிலரோட மைண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி அப்ப நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணா கூட நம்மளால முடியுமான்ற ஒரு தாட் கூட வரலாம் உங்களுக்கு வரலாம். ஆனா அந்த கான்சிக்வன்சஸ் கண்டிப்பா நீங்க நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். நான் அந்த கான்சிக்வன்சஸ் நான் வந்து தாய்லாந்துல உள்ள லாஸ் வேற, இங்க உள்ள லாஸ்லாம் வேற. அங்க வந்து சில விஷயங்களை கண்ணு மூடிட்டு போயிருவாங்க. ஏன்னா அது வந்து கல்ச்சரல் வாய்ஸ், அது அப்படி பல காலத்துமா அது அப்படி இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, பொந்தியானா இருக்கு, இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் நடக்குன்னு சொன்னா இப்போ வந்து நம்ம போலீஸ்ல என்ன சொல்லுவாங்க, சினி பியாஸ் எல்லாம் வச்சு அதை நம்ம அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் அங்கேயும் வந்து இந்த மாதிரி குழந்தைலாம் பண்றாங்கலாம் நீ சொன்னீங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க இது நார்மலான விஷயம் தான் இங்க நடக்குது. இதை வந்து ஏன்னா அவன் போலீஸ்காரனே வந்து இவ்வளவு போட்டிருப்பான் கழுத்துல இருந்து. டே தாய்லாந்துல கம்பல்சரி ஆர்மிஸ் போலீஸ்லாம் வந்து அவங்க தங்காய் பாய்க்கணும். இட்ஸ் லைக் இட்ஸ் a thing they have to. கண்டிப்பா இல்ல, மோஸ்ட்லி they will do it. Okay. It's like ப்ரொடக்ஷன்ல நீ இப்ப வந்து வெளியே வரும்போது துண்ணீர் பிடிச்சிட்டு போன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த வேலைக்கு போகும்போது இதெல்லாம் பாய்ச்சிட்டு போன்னு சொல்லுவாங்க. ஏன்னா they believe that இப்போ யாராவது ஒன்னு சுட்டாங்கன்னா அந்த புல்லட் வந்து பவுன்ஸ் பண்ணி போவோம் அப்படின்றது அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓகே. இன்னமும் வந்து இதே மாதிரி தான் மனசுல நம்பினா நான் தலை துண்டாவா இல்ல இந்த புல்லட் டிஃபைன்லாம் பண்றாங்களா அந்த மேக்கர்லாம் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். அப்பரன்ட்லி இன் தாய்லாந்துல வந்து நீ அந்த ஒரு நியூஸே இருக்கு, அந்த ஒரு புக்கே ஒரு கேட்டலாக் இருக்கு. சோ அந்த கேட்டலாக் நீ பாத்தீங்கன்னா எந்தெந்த டைம்ல எந்தெந்த ஊர்ல எந்தெந்த அந்த ஒரு டாலிஸ்மன் இது இருக்கும் கேட்டலாக். அந்த கேட்டலாக்ல இந்த இன்சிடென்ட்லாம் வந்து இந்த டாலிஸ்மன் வந்து எவ்வளவு பேர் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு டெஸ்டிமோனியல் இருக்குங்க. என்ன அடுத்த டிக்கெட் அங்க போடணும் கொன்றுவனா. சோ அந்த புக் பாத்திருக்கேன். அந்த புக்ல வந்து இந்த டாலிஸ்மன் வந்து இந்த மாங் கிட்ட இருந்து வாங்குறவங்களோட என்னென்ன டெஸ்டிமோனி. சோ இந்த காடி வந்து நஞ்சு போயிருக்கும், ஆளு வந்து வெளியே தூக்கி போட்டு இருப்பாங்க. பிஃபோர் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது ஆளு வந்து அவன் சொல்லுவான், அப்பதான் அவன் சொல்லியிருப்பான் அந்த தங்காய் பச்சதுனால தான் அந்த இது நடந்துச்சு. I actually saw a video like that. நான் நிஜமா சொல்றேன், ஒரு வீடியோ பார்த்தேன். அவன் காடி எடுத்துட்டு இப்படி வந்து வேகம் சுத்தி எடுக்கிறான். சுத்தி எடுக்கும்போது அந்த காடி வந்து ஃபிளிப் ஆகுது தெரியுமா? ஒரு காடி ஃபிளிப் ஆகும்போது நீ உள்ளுக்கு போயிருவா. Do you know the fellow didn't flip? No, he shoot out of the car. Is it a drift? அந்த நைட்ல நடந்துச்சா? இல்ல இது வந்து பீச்ல நடந்துச்சு. பீச்ல அவன் அப்படி சொல்றான், அவன் மட்டும் தப்பிச்சு போயிட்டான். And nothing happened to him, no. இன்னும் நீ கதை சொல்லும்போது ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் சொல்லணும், என்கிட்ட அந்த ஒரு தங்காய் இருந்துச்சு. அப்புறம்
அது ஒரு இன்சிடென்ட்ல அந்த ரிலிஜன் பேர் சொல்லக்கூடாது, அந்த ரிலிஜன் போறப்ப அந்த ரிலிஜன்ல உள்ளவங்க அந்த இதை எரிச்சிட்டாங்க. ஏன்னா நான் வந்து அப்போ ஒரு காட் சர்ச்சிங்ல இருந்தேன். ஓகே. ஸோ சர்ச்சிங் ஒரு கடவுள் சர்ச்சிங்ல இருந்தேன்ல. கடவுள் இப்போ இங்க தான் கடவுள் இருக்காரு, யார் கடவுள்? அப்பே சிம்பு. ஸோ அவர் அப்போ கமலாசன். ஸோ அப்போ வந்து இல்லை ஆக்சுவலி நிறைய பேர் லைக் கிறிஸ் ஐ திங்க் நிறைய ஏன் வந்து இவன் இப்படி இருக்கான்னா, ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்து அந்த பயம்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து சரி அவன் வந்து அவனே சொல்லியிருக்கான் நான் சாவுக்கே பயம் ரெடியாக இருந்தேன். இந்த மாதிரி இருக்கும்போது அவன் வந்து கடவுள் இருக்காரா இல்லையா அந்த நம்பிக்கையில் போகும்போது his belief system is very different compared to a lot of people, but because his personal experience. நீ சொல்டா. Alright. ஸோ அந்த மாதிரி வந்து I have already been through certain religions to understand and study. ஏன்னா ஒரு விஷயத்தை நீ புரியாம அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் உனக்கு புரியாம நீ சும்மா பேசக்கூடாது. ஆமா. ஸோ அவங்க ஏன் அதை பத்தி சொல்றாங்கன்றது புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த ரிலிஜன்ல இருந்து பார்க்கணும். அப்பதான் அவங்க என்ன ஏன் அவ்வளவு டிவோட்டிங்கா இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து இந்த ரிலிஜன்ல இருக்கும்போது அந்த ரிலிஜனுக்கு நான் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல்லி. நான் இங்க அரை மனசா இருந்துகிட்டு அங்கிட்டு போயிட்டு நான் இருக்க முடியாது, பண்ண முடியாது. ஸோ அப்போ இருக்கும்போது இந்த தாலிஸ்மன் வந்து நான் வாங்கும் போது வந்து ஒரு 850 அந்த மாதிரி தான் வாங்கியிருப்பேன். ரிங்கெட்டா பாடா? ரிங்கெட். ஸோ அந்த இங்கன்னா ஒரு 4-5,000 ரிங்கெட் வரும் அந்த காசு. ஸோ போறத கேன்சல். ஆக்சுவலி அந்த காய் வந்து என்கிட்ட திருப்பி கேட்டான், நான் உனக்கு ஒரு 900 கொடுக்குறேன், தாலிஸ்மன் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. நான் சொன்னேன் ஏன் அப்படின்னு. ஆக்சுவலி நான் வந்துட்டு சீலாப்பா வித்துட்டேன். அவன் ஓப்பனே சொன்னான், எனக்கு நான் உனக்கு வேற தாயத்து கொடுக்குறேன், நான் சீலாப்பா வித்துட்டேன். ஆக்சுவலி இந்த தாயத்து வந்து உண்மையிலே வந்து ஒரு 3,000 to 4,000 வரும். ஏன்னா இது வந்து கடைசி மாஸ்டர் வந்து செஞ்சுட்டு போய் நான் சொன்னேன், நீ இது உண்மையா பொய் சொல்லியிருந்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன், நீ உண்மையை சொல்லிட்டேன், நான் கொடுக்க முடியாது. அவன் செய்யறதே ஒரு டுபாகர் வேலை. அந்த டுபாகர் வேலை நாயும் தர்மம்லாம் பார்த்து செஞ்சுட்டு ஈவெண்ட் வந்து இல்ல நீங்க உண்மையை பேசுங்க அதனால யோ ஸ்ட்ராங்கான வெப்பன் ஏற்றி கொடுத்துட்டு ஆனா கடைசியில போயிட்டு நான் எரிச்சிட்டேன். சரி சொல்லு அந்த எப்படி எரிச்சுக்காத கஷ்டமா இருக்கு. அது எதனால நீங்களே எரிச்சிங்களா? இல்ல அந்த ரிலிஜன்ல இந்த பிலீஃப்லாம் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி அவங்க எரிச்சாங்க. ஸோ அப்ப அந்த தாலிஸ்மன் இருக்கும்போது ஓகே ஒன் திங் நான் எப்படி டெல், இது வந்து என்னோட சைக்காலஜிக்கலாவும் இருக்கலாம், அதே சமயம் அந்த தாலிஸ்மனும் ஒர்க் பண்ணியிருக்கலாம், எனக்கு அது தெரியாது. ஐ டோன்ட் சூஸ் டு பிலீவ், நோ ஐ டோன்ட் கேர். ஓகே. ஆனா அப்போ உள்ள டைம்ல இட்ஸ் ரியலி மென்ட் ஹியூஜ் திங். நான் வந்து ஒரு பயந்தாங்கோலி. அப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாருக்கும் தெரியாது, என்னோட சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ பேய்க்கு பயப்படுவேன். ஈவன் சண்டை, நான் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட். ஆமா. ஆனா அடி வாங்குறதுக்கு பயந்தீங்கன்னா நீ மார்ஷல் ஆர்டிஸ்டா? ஆமா, அடி வாங்குறதுக்கு பயந்தாதான் நீ மார்ஷல் ஆர்டிஸ்ட். ஸோ ஓகே no really, if நீ அடி வாங்குறதுக்கு பயந்தனா you will know how it feels for other people to pain. Okay. No அது அப்படி நீ அப்படி யோசிக்காத. நான் இப்போ the thing is you like I said, like you have to really willing to take it, you need to willing to die. அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தா தான் உன்னால ஜெயிக்க முடியும். of course நீ சொல்றதும் ஒரு கடல் நாய் தான், பட் இருந்தாலும் you have to be really into that. so அப்படி இருக்கும்போது நான் வந்து really push myself to go to fight ன்னு சொல்லும்போது என்னால வந்து ஐயோ பல்கா இருக்கானே அடிச்சா அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த தாலிஸ்மன் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. இது வந்து ஒரு தைரியம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 4-dimensional protection சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த தாலிஸ்மன் வந்து பேசிக்கலி வந்து சுட்டா புல்லட் வந்து பவுன்ஸ் பண்ணும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து எப்படின்னா இது வந்து அந்த மாங்க் வந்து மந்திரம் படிச்சுட்டு எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு he will do a testing. பண்டி மேல அதை கட்டிட்டு பண்டியை சுடுவாங்க. கரெக்டா இருக்குடா. சோ அந்த பண்டியை சுடுவாங்க, அந்த புல்லட் பவுன்ஸ் பண்ணிச்சுன்னா that means the talisman success. புல்லட் பவுன்ஸ் பண்ணா இன்னைக்கு சக்கத்தியா பொக்க இன்னைக்கு சாசு பவுடா இல்ல பேக்கன் ஸ்ட்ரிப் நம்மளுக்கு ரொம்ப விக்கறாங்கனே. சோ அந்த மாதிரி நான் டாலிஸ்மன் போட்டு இந்த மாதிரி ஃபைட் போனேன். ஆக்சுவலி நான் அந்த காம்படிஷன்ல நான் வின் பண்ணிட்டேன். ஏய் இந்த கதை நீ சொல்லிருக்கேன். சோ நான் வின் பண்ணிட்டேன். சோ அந்த மாதிரி எனக்கு நம்ம வாழ்க்கை மாறிடுச்சுடா, இதுக்கு மேல நம்ம தாலிஸ்மன் தான்டா நம்மளுக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன். you told the story book. அது ஒரு நாள் நீ போட்டுட்டு போகாம அது ஜெயிச்சிட்டல. ஒரு நாள் போடல, நான் நினைச்சு போட்டு இருக்கேன். அப்ப நான் ஜெயிச்சிட்டேன். ஆமா சொல்லிருக்கேன். இந்த பண்ணி நீ சொல்லிருக்க. இப்போதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இது எல்லாமே எனக்கு ஒரு மைண்ட் இந்த பிளாசிபோ எஃபெக்ட்ல. சோ அந்த ரிலிஜன் எரிக்க போகும்போது நீ இப்படி அது வில்லிங்கா கொடுத்த? Actually at that point because I'm in the search of really God, right?
இந்த அப்போ உள்ள டைம்ல வந்து அதான் நான் சொல்றேன், இப்போ நான் வந்து நான் தாலிஸ்மன் இல்லாமே என்னால ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இந்த தாலிஸ்மன்லாம் உண்மையா ஒர்க் பண்ணுதா, இது ஒரு பொய்யா, இது எதுக்கு வந்து எல்லாரும் ரொம்ப பெருசா பேசுறாங்க? ஏன்னா இல்லாமே என்னால சக்சஸ் பண்ண முடியுது. அப்ப இதெல்லாம் ஒரு கற்பனை தான். இது என்ன மாதிரி சீன் தெரியுமா இருக்கு? இது என்ன மாதிரி சீன் இருக்கு தெரியுமா? மங்கத்துல அஜித் வந்து இப்படி எடுத்து நெருப்புல போடுவாரு, அது அவர் அப்படி போட்டு இல்ல தாலிஸ்மனை எரிச்சதுக்கு அந்த மனுஷன் எவ்வளவு நொந்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா, நான் ஏன் கஷ்டப்பட்டேன்னா, மனசு ஏன் கஷ்டப்பட்டுச்சுன்னா, நாட் பிகாஸ் அந்த தாலிஸ்மன் எரிச்சதுனால இல்ல, அது 4000 வெள்ளி வித்துருக்கலாம் நானு. அவன் கேட்டா போன் அடிச்சு, நீ எனக்கு இவ்வளவு கொடுக்குறியா, 900 நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்பயும் ஒரு பிசினஸ் மேனா தான் யோசிச்சிருக்கேன். அப்படிதான் யோசிச்சேன். ஆமா. நீ யார் இந்த கதை சொன்னா அந்த கார்டை ஸ்பின் பண்ணிட்டு இப்பதான்டா சொன்னேன். என்னன்னா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் இட் ஸ்ட்ரைக் மீ, எனக்கு ஒரு அங்கிள் இருக்காங்க, பட் இப்ப கொஞ்சம் பேசுறதுல அவங்க கூட ஒரே ஒரு அங்கிளா, குடும்ப பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இல்ல கிளானஜா இல்லையா? இல்ல இல்ல அந்த வீட்டுக்கு வருவாங்க அவங்க. ஓகே, சோ he once had a terrible accident. ஓகே, ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவர் வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸா உட்காந்துருக்காரு அவரு. காடி வந்து அவர் சொன்னா டோட்டல் லாஸ். அப்போ வந்து எனக்கு இந்த வேர்ட்ல எனக்கு புதுசு, டோட்டல் லாஸ் அப்படின்னா என்ன? அப்படின்னா காடி வந்து நீ கிளைம் பண்ண முடியாது எதுவுமே, அது போயிடுச்சு. நானா எனக்குன்னு ஒரு காடி ஆக்சிடென்ட் பிக்சர் இருக்கும், நறுக்கி இருக்கு, டயர் கழட்டு இருக்கு, அந்த மாதிரி. அவரு அப்போ போட்டோல வந்து இது காடி இப்பதானே இருக்குன்னு அவர் இப்படி பார்த்து என்கிட்ட காட்டினாரு. டி அந்த காடி இஸ் அ வீரா, இட்ஸ் அ கோல்ட் கர வீரா. என் போட்டோல காட்டும் எப்படி இருக்கு, அந்த காடி பந்து மாதிரி இருக்கு. ஐயோ, இப்படி பந்து மாதிரி இருக்கு. நான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னு, எனக்கு இப்போதான் தெரியுமா ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன தெரியுமாச்சு, கார்ல போகும்போது பின்னால வந்து ஒரு மேர்ஸ்கார வந்து ட்ரங்க்ல ஒரு இடி, காடி ஸ்பீன் பண்ணிருக்கு. அவர் என்ன சொன்னாரு, இதுதான் சொல்லி சமாளிச்சாரு. எனக்கு இப்ப கிளிக் ஆகுது. அவர் சொன்னாரு, நல்ல வேலை நான் கண்ணாடி திறந்து வந்து ஸ்மோக் பண்ணிட்டு வெளியே வந்தேன், பறந்துட்டேன், அப்படி பறந்துட்டேன் வெளியே. சீட் பெல்ட் பைக்ல வாய்ப்பு இருக்கு, அப்படி வெளியே. நானே இவன் சொன்னேன், ஆமா இந்த ஆளும் அந்த கதை இவரும் ஒரு சுத்திர பார்த்து வெளியே வந்தாரு. ஒருவேளை அவரும் தாலிஸ்மன் பாய்ச்சிருப்பாரு. இல்ல விழுந்து வருவேன், சிகரெட் போச்சே. பட் இன்னும் இப்ப இதெல்லாம் சொல்லும் போது இன்னும் ஜாலியா இருக்கு. தாலிஸ்மன் வாங்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த விஷயம் வந்து ஒரு ரொம்ப மூட நம்பிக்கையான ஒரு விஷயம். சோ இப்ப வந்து இந்த தாலிஸ்மன்லாம் வந்து ஒரு நம்பிக்கைன்றது ஒரு சைட் இருந்தாலும், இத எப்படின்னா, ஓகே, இத இந்த பெட்ரோல் ஸ்ட்ரீட்ல போனீங்கன்னா அங்க பண்டல் பண்டலா வச்சிருப்பாங்க. பண்டல் பண்டலா இருக்கும். புத்தாலிங் ஸ்ட்ரீட்லயா? புத்தாலிங் ஸ்ட்ரீட்ல இந்த கண்ணாடி கடை விக்கிறாங்கல்ல, இந்த ஷூ எல்லாம் விக்கிறாங்கல்ல, நீ நல்லா பாரு, ஒரு இடத்துல மட்டும் அந்த சைனீஸோட அந்த ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அங்க தொங்க போட்டிருப்பாங்க, பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அதே சமயத்துல இந்த தங்கையோட அந்த இது ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள அழகா அப்படியே அழகி வச்சு. சோ இது வந்து பிகாஸ் they already know இது வந்து நல்ல பிசினஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்களே இதை விற்பாங்க. ஆமா, 300 வெள்ளி 200 வெள்ளி சொல்லி அவங்க விற்பாங்க. ஆனா அது 10 காசு கூட இது இல்ல, லைக் இல்ல. சோ the thing is, இந்த மாதிரி நிறைய பேரு பொய்ய கூட விற்பாங்க. உண்மையில அவன் விக்கிறவங்க கூட அப்படிதான் சொல்லிட்டு இந்த மாங்ஸ் இந்த இவங்கெல்லாம் வந்து இவங்க கிட்ட தான் போய் வாங்குறாங்க. இவங்க லைக் ஹோல்சேல், these people are wholesale. அந்த பெண்டன் இதெல்லாம் வந்து talisman எல்லாம் ஹோல்சேல். Okay, see, the thing is, right, these monks are right, they are not proper monks. Yeah. Okay, they are disguising themselves monks. Correct. And also நீ பத்தாலிங் லிஸ்ட் திருப்பிட்டு அது ஒரிஜினல் நினைச்சு நீ வாங்கினா அது ஒண்ணுக்கு மாதிரி கேன இவனா இருக்க மாட்டான். அது ஒரிஜினல் நினைச்சு வாங்கல, இன்னும் விலை குறைவா நீ போட்டுக்கிட்டேன்னா ஒன்ன தூரத்துல இருந்து பாக்குறவங்க வந்துட்டு ஓ ஹீஸ் a monk அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அது பேசாம நீ இது எப்படி தெரியுமா இருக்கு, இருக்கு இல்ல தங்கத்தை வந்து என்ன தங்கம் சொல்லுங்க, இந்த ஃபேக் தங்கம், அது பேர் என்ன சொல்லுங்க? ஃபேக் தங்கம். Fake gold. What is the Tamil word? சொக்க தங்கம். தமிழ்ல சொல்லுவாங்க மொக்க தங்கம். ஓ கவரிங் கவரிங் பட்ஜெட்லாம் இருக்காங்க. இந்த கவரிங்கா போயிட்டு இருக்காங்க. இன்னொன்னு ஒன்னு இருக்கு, from the அந்த talisman அந்த இதுல தான் சொல்றேன். என் மாமாவும் வந்துட்டு ஐ மீன் எங்க சிஸ்டர் கட்டினா இன்னும் இருக்காங்க, உயிரோட தான் இருக்காங்க. ஏன்னா நீங்க நினைச்சிருவீங்க பாருங்களேன், அவருக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டுருவீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவர் வந்துட்டு இந்த உடம்புல அந்த டேட்டூஸ் இந்த மாதிரி எல்லாம் குத்துவாரு. சரியா, இத பத்தி நான் கதையை சொல்லியிருக்கேன். சோ அவர் அந்த டேட்டூஸ் எல்லாம் குத்தும் போது வந்துட்டு என்னன்னா இந்த இடத்துல ஒரு ஃபிஷ் ஒன்னு இருக்கும், இங்க இருந்து ஒரு ஃபிஷ் டேட்டூவா இருக்கட்டும், இல்ல இந்த இடத்துல ஒரு ஹரிமாவ் டேட்டூவா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் குத்திருக்காங்களா. பட் அவர் குத்துறது ஒரு ஃபிஷ் டேட்டூ. ஓகே, do you know what fish is it? That's for I mean அது எதுக்கோ நான் but I'm not so sure. Koi fish இல்ல என்ன மீன் தெரியுமா? இல்ல அது மேபி அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு.
பட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மீன் டேட்டூ மாதிரி ஒன்று குத்திருப்பாங்க. என்னன்னா அதுக்கு வந்துட்டு அவர் ஒரு பிரேயர்ஸும் பண்றாரு. ஆமா அதுக்கு வந்துட்டு பிகாஸ் ஏன்னா அந்த இடத்துல குத்துற மீன் வந்துட்டு நீ சரியா கவனிக்கலன்னா அந்த டேட்டூ இருக்கிற மீன் வந்துட்டு உன்னை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு யூல் டை. இட்ஸ் ஹேப்பன் நாட் மை மாமால பட் அதர் பீப்பிள். பிகாஸ் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி டேட்டூலாம் குத்தும்போது ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த தங்காய் அந்த மாதிரிலாம் வாங்கினா வந்துட்டு இந்த சாமி மேடையில பத்திரமா வைக்கணும், போகும்போது போட்டு போகணும், அதுக்கு பண்ண வேண்டிய ப்ரேயர்ஸை கரெக்டா பண்ணா இட்ஸ் குட். ஏன்னா அங்க இருக்கிறவங்கலாம் அதுக்கு மேமா ஒரு பிலீஃப் இருக்கு. சிலருக்கு வந்து அந்த பிலீஃப் எல்லா காரி துப்புனியா அவர் ஒரு தங்காய் வச்சு அவர் இது குத்துனா இங்க பாரு கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் பச்சை குத்துறதெல்லாம் இல்ல மச்சான். இது இல்ல நீ என்னடா குத்துன பரவாயில்ல சொல்லு. சரி ஓகே இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல ஸ்பெசிபிக்கா வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சாம்பல்லையோ அந்த மாங்ஸ் வந்து ஃபியூ இதுல குத்துவாங்க. ஒன்னு வந்து எண்ணெய். ஓகே ஒன்னு எண்ணெய். உனக்கு பச்சை குத்துனதே தெரியாது. ஆமா தெரியாது தெரியாது எண்ணெயில குத்துவாங்க. ஸோ ரொம்ப பேர் வந்து இந்த நடிகர்கள்லாம் இருக்காங்களா அவங்க வந்து சாமிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தெரியக்கூடாது, பச்சை குத்துறதும் தெரியக்கூடாது சொல்லிட்டு எண்ணெயில குத்துவாங்க. ஆனால் சில பேர் வந்து அது ஸ்டைல், அது கூலா இருக்கு, அதாவது போர்ட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கையாவா இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து பின்னால குத்துறது, கையில குத்துறது, காமிக்கணுன்றதுக்காகவே குத்துறது. தாய்லாந்து டேட்டூ குத்துனாலே ஒரு ஒரு பந்தாதான், நம்பிக்கை தான் இங்க எல்லாமே. இங்க ஒரு விஷயமும் வந்து உண்மை இல்ல, எல்லாமே நம்பிக்கை தான், நம்பிக்கை தான். அது வந்து ரியாலிட்டியா மாறுது. இல்ல ஆக்சுவலி இப்ப இவங்க சொன்னது கூட பாரு, அவர் வந்து ஒரு தைரியம் வர்றதுக்காக ஒரு பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் என்னோட மைண்ட் தான் அப்படின்னு சொல்லி காட்டி வச்சிருக்காங்க. பட் அதை நீங்க எடுத்து வச்சிருக்கலாம். லைக் நான் 800 வெள்ளி கொடுத்து வாங்கினேன்டா, ஏன்டா எரிச்சேன் அப்படின்றது. பட் ஆனா நான் வந்து இந்த ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டேன், கால் எடுத்து வச்சுட்டு பின் கால் எடுத்து வைக்க கூடாது அப்படின்றதுக்காக ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இது. So usually that's what I do if I want to jump into something. அந்த விஷயத்தை வந்து ஃபுல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும்னா I will give up everything to understand this thing. Alright. So I'm அந்த மாதிரி. Okay. So ஷாபி, நீ சொன்னியே உனக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இந்த மாதிரி அமானுஷம் கதை உனக்கு வந்து நீ கண்ணால பார்த்ததோ அந்த மாதிரி? நான் கண்ணால பார்த்ததுன்னா வந்துட்டு ஓகே ஆக்சுவலி உங்க க்ளோஸ்அப் சேனலே வந்து கார்த்திக் இருக்கான்ல, அப்ப அவன் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தான், எஸ்ஜே வீடு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அங்கே தான் போலான்னு இருக்கோம். அது அவன் கூட இருந்தது வேற யாருமே இல்லை, நான் தான். ஓ நீ தான் அந்த பிளாக் ஷீப். எஸ் நானே தான். ஆனா என்னன்னா இந்த கதையில இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்க பாக்குறீங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா வந்துட்டு அவன் சொன்ன ஸ்டோரியில வந்துட்டு அந்த ஒரு நபரை பத்தி சொல்லியிருப்பாரு, அந்த பேர் இருக்காது, அது நான் தான். அந்த டைம்ல அவன் செகண்ட் டைம் டிராவல் பண்றான் அவனோட அந்த இடத்துக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவனும் அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வாட்டி போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த பீட என்கிட்ட அங்க நடந்த விஷயம், அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் டீம் கூட போனாங்கன்னு சொன்னல, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தை எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபில்டர் பண்ணி தான் என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் டீம் அடி என்ன வீடியோஸ் இது vlogs அந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் விட்டுருந்தா டிராவலாவே கூட்டிட்டு டூரிசம் ஆஃப் எஸ்ஜே ஹவுஸ் வாங்க சாவறதுக்கு வாங்க. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, அது அந்த பேயே கூட்டிட்டு போயிருந்துச்சுனா கூட இது அது பண்ண காரியமா இருந்தது. இவன் கூட்டிட்டு போறான் அந்த வீடை வாங்குற மாதிரி, ஒரு வீட்டு ஓனர் மாதிரி கூட்டிட்டு போறானே. என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இவங்க எல்லாமே டிராவல் பண்ணிருக்கும் போதே அவங்க கூட இருந்தவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஓகே சரியா. ஆனா இப்போ நம்ம எல்லாருமே ஒரு பிளான் பண்றோம், இந்த மாதிரி வீட்டுக்கு நம்ம போறோம் சொல்றேன். 20K பிளான் பண்ணிட்டீங்க தானே? ஓகே அது எங்க இருந்தாலும் என்ன சரி. இப்ப நான் கேக்குறேன், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அந்த வீட்டுல, இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கு இப்படின்றத நீங்க எங்க கிளாரிஃபை பண்ணுவீங்க? ஐ மீன் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க எங்க பேசுவீங்க? நீங்க தோசா ஆரம்பத்துக்கு முன்னாடி இல்ல நான் அப்படி கேட்கல. லைக் இல்ல அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க அதை பத்தி பேசுவீங்க. கண்டிப்பா அதை பத்தி அப்பதான் பேசுவீங்க. அவன் அங்க போய் உட்கார்ந்துகிட்டு மச்சான் இதான் எஸ்ஜி வீடு, ஆஹா இந்த வீடு பாரு என்கிட்ட சொன்னது அங்க ஒரு போஷே இருக்கும், அங்க ஒரு ஃபெராரி இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் சொன்னா, பழைய காலத்து மச்சி அப்படின்னு. சோ இப்போ நம்ம மைண்ட்ல வந்துட்டு ஓகே ஒரு கோச வீடு, ஜஸ்ட் அண்ட் செல்ஃப் இமேஜினேஷன், ஓகே அது ஒரு பேய் வீடுறா. ஆனா பாதிப்பு அடைஞ்சது அவனுங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சு இது உண்மைன்றத பண்ணாட அங்க போனதுக்கு அப்புறம் தான் சொல்றான். சோ அவன் அங்க போனதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், நல்லா இருக்குல்ல வீடு, கால் அடிச்சிட்டு இங்கதான் ஒருத்தன் செத்தான், இன்னொரு கால் எடுத்து இன்னொருத்தன்னு கால் வச்சு செத்தான், என்னடா சொல்ற, அதான் நான் வெளிய இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல ஆக்சுவலி வந்துட்டு அங்க போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவன் அந்த மாதிரி சொல்லும் போது எங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அங்க நிக்கணும்ன்றது தோணவே இல்லை. நோ மேட்டர் வாட்
என்னதான் வந்து அந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச 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 அந்த பேய் வீடு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லும்போது நமக்கே ஒரு கட்டத்துல பேசாம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு தோணும். ஆக்சுவலி எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அப்புறம் என்னோட எக்ஸ் அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு இன்னொரு தம்பி கூட ஒரு தம்பி ஒருத்தர் இருந்தான். சரி நாங்கள் அன்னைக்கு கிளம்பியாச்சு கைஸ். அன்னைக்கே நம்ம கிளம்பிட்டோம். அதை பற்றி நாங்கள் அதுக்கப்புறம் ப்ரொலாங் பண்ண விரும்பல. நாங்கள் நேராக அவங்க இடத்துக்கு போய் செட்டில் ஆயாச்சு. எனக்கு ஒரு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு வந்து எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இட்ஸ் அ காமன் திங். ஓகே, உடம்பு சரியாது நார்மல் தான் அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கும் என் எக்ஸுக்கும் வந்து ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. அது ஃபாலோவிங் வீக். ஓகே, அதுக்கப்புறம் வந்து கார்த்திக்குக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு தே ஆர் நாட் குட் டேர்ம்ஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு அந்த சைட்ல ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைக்கு நாங்க பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்களுமே தான் க்ளோஸா இருந்தோம் பாருங்களேன். சோ என்ன உனக்கும் கார்த்திக்கு என்ன பிரச்சனை, என்னதான் இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு அப்படின்னு. இல்லைன்னா இந்த மாதிரி ஆனிச்சு அப்படின்னா அது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது என் எக்ஸோட வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்போது எங்களுக்கு ஒரு கால் வருது. எங்களோட க்ளோஸ் தம்பியில ஒரு தம்பி அடி அங்காட்டா இருந்த ஒரு பையன் ஸ்கை பார்க்ல இருந்து 24வது மாடியில இருந்து உளுந்து இறந்துட்டானு. அவன் உளுந்து அந்த போட்டோவை காமிக்கிறாங்க எங்களுக்கு. ஒரு மாதிரி அன்டைஜஸ்டடா இருந்துச்சு. பிகாஸ் ஃபேஸ் எல்லாம் உண்மையா கீழே செதறி போய் அவனை அப்படி காமிச்சிருக்காங்க. அவன் போட்டிருந்த சட்டை லாங் ஸ்லீவ், சட்டையை கழட்டி அவன் கண்ணை கட்டி கீழே விழுந்திருக்கான். எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல கைஸ். பட் அந்த போட்டோவை பார்க்கும்போது அவன் போட்டிருந்த சட்டையை அவன் கழட்டி கண்ணை கட்டி பயந்த மேபி மேபி எக்ஸாக்ட்லி மேபி do you know how scared you have to be to do that? yeah, but எனக்கு அது புரியல. ஒருத்தன் 24வது மாடியில இருந்து சும்மா எட்டி பார்த்தாலே நமக்கு எதுவுமே அவன் அங்க உட்கார்ந்தது பிகாஸ் அங்க இது ஒரு போலீஸ் கேஸா நடந்துச்சு. அவன் நமக்கு தான் பேக் டு பேக் கால்ஸ் பண்ணி பேசுறது. ஆனா எங்கன்னு இருக்கீங்க, வாங்க நம்ம சைபர் லேப்பா பண்ணலாம், நீங்க வாங்க நம்ம சைபரியா போவோம், அங்க போவோம்னு சொல்றான். அந்த பையன் தான் கூப்பிடுவான். சோ போலீஸ் வந்து அந்த போனோட கால் லாக்ஸை செக் பண்ணும்போது எஸ் என்னோட எக்ஸோட நம்பரும் அங்க இருந்திருக்கு. கார்த்திகோட இன்னொரு ஃப்ரெண்டுன்னு சொன்னல தங்கச்சி, அங்கேயும் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அவங்க எங்களுக்கு தான் கால் பண்ணி வந்துட்டு சைபரோட போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவங்க எங்கிட்ட காமிக்கிறாங்க அந்த அந்த வாட்டா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் ஸ்கை பார்க்கோட டவர் 2ல நடந்துச்சு இது. அந்த பாத்தியா அந்த வீடியோ? எஸ். ஆனா அவன் உளுந்த வீடியோ நான் பார்க்கல. இங்க இருந்து அவன் எப்படி அந்த லிஃப்ட் வரைக்கும் போய் அது பாத்தியா? எஸ், 24வது மாடியில அவன் நடந்து போற வரைக்கும் அந்த வீடியோ நான் பார்த்தேன். அந்த பையன் எனக்கு தெரியும் அந்த பையனோட நடவடிக்கை எப்படி இருக்கும்னா, ஓகே ஆனஸ்டா சொல்லணும்னா காதலன் படத்துல வந்த வடிவேல் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அந்த பையன் இருப்பான். அந்த பையனோட எத்திடியூடா இருக்கட்டும், அவன் பேசுற விதமா இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான் இருக்கும். பட் அன்னைக்கு அந்த பையன் கண்ணாடி போடல. ஏன்னா அவன் கண்ணாடி போட்டா மட்டும்தான் அவனால எதுவும் பார்க்க முடியும். கண்ணாடி போடலன்னா ஒரு மண்ணும் தெரியாது. Is he going through anything? அவனுக்கு ஏதாவது டிப்ரெஷன் இந்த மாதிரி ஏதாவது? ஆக்சுவலி கைஸ் எனக்கு அன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த நான் அந்த சிசி கேம்ல பார்த்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் நான் சொல்றேன். சொல்லு. அவனை தூரத்துல இருந்து அந்த கேமரா நடந்து வரும்போது அது அவனே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா கண்ணாடி போடல, சிலிப்பர் போடல. தென் அவன் போட்டிருந்த சட்டை என்னன்னு தெரியுது. அவன் கீழே விழுந்து ஷட்டட் ஆயிருக்குல, அவன் என்ன சட்டை போட்டிருந்தாலும் அதுதான் அங்க போட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். பட் என்னன்னா கலர் இல்லல, பட் அவன் அதை தான் போட்டு நடந்து வந்துருக்கான். 24வது மாடியில நடந்து போயிட்டு எஸ் இஸ் ஹேப்பன் விடிகாலையில. ஓகே கைஸ், ஆனா அன்னைக்கு ராத்திரி எத்தனை மணி இருக்கும் எனக்கு? எத்தனை மணி இருக்குமா? பில்டிங் என்னது 1:40 அந்த மாதிரி இருக்கும். நடந்தது வந்துட்டு 2 மணிக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனா கைஸ் காலையில வந்துட்டு அந்த பில்டிங்கை சுத்தப்படுத்துறவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ளோர்ல போய் சுத்தப்படுத்திட்டு வருவாங்கல்ல. சரியா வந்து இவன் விழுந்தது வந்துட்டு நான் 3வது மாடின்னு நினைக்கிறேன். இட்ஸ் பார்க் மாதிரி இருக்கும், அந்த டெக்கோ பண்ணிருப்பாங்களா. 22 மாடியில அங்க 3வது மாடி அது. கைஸ் ரத்தம் இன்னும் அந்த இடத்துல அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே தான் இருந்திருக்கு. ஏன்னா யூஸ்வலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லயே வந்து ரத்தம் எல்லாம் காஞ்சி போயிருக்கும், இல்ல கலர் எல்லாம் மாறி போயிருக்கும், ரைட்? பட் அந்த இடத்துல ரத்தம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாவே தான் இருந்திருக்கு அப்படின்னு அங்க போட்டோலயே அப்படிதான் ஸ்கோர் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு மாதிரி சஸ்பிஷியஸா இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க வந்து இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் சைடு அங்க போயிட்டு அங்க பாடி போய் பார்க்கும்போது நான் உள்ள போல, நான் வெளியே தான் நின்னேன். அவங்க ஒரு மாதிரி மூடி அது ஒரு மாதிரி பெரிய பிரச்சனையா போனுச்சுங்களா. ஆனா அந்த பையனுக்கு அந்த என்ன மாதிரி பிரச்சனை, அவன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஷட் ஆயிருச்சு. ஸோ அவனை வந்து ஒரு மாதிரி ஒரு வெள்ளை கவர்ட் த ஃபேஸ். ஸோ அதை பார்க்க முடியாம எல்லாருமே வெளியே வந்து அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அழுதுகிட்டு
அது ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ போனுச்சு கொஞ்சம் முன்னாடி சொன்னால, அந்த இஷ்யூஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. எப்படி நடந்திருக்கும், சரி இவனோட ஐட்டம்ஸ் எல்லாம் எந்த இடத்துல உழுந்து கிடந்துச்சு, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுல. நான் அதை பிரீஃபா சொல்லல, ஏன்னா எல்லாம் உடனே எல்லாரும் சிஐடி எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க, கைதி கத்தி விஜய் மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இல்ல கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் நாங்க அப்படிதான் சுத்திக்கிட்டு இருந்தோம். எப்படி நடந்திருக்கோம் இவனுக்கு, எப்படி நடந்திருக்கோம். ஏன்னா அவனுக்கு அந்த ஒரு விஷயம் நடந்த அதே நாள்ல எனக்கு இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு கூட ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. சரி ஜெனிவனா சொல்றேன் கைஸ், என்ன ஆச்சுன்னா வந்து நாங்க என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நாங்க ட்ரிங்க் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் கைஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு நைட் வந்து இந்த பையனுக்கு இந்த ஒரு விஷயம் நடக்குதுல 1:30க்கு. அதே டைம்ல எனக்கு ஒரு 10 மணி போல வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. 1 day before 10 PM எனக்கு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, என்னோட கூட்டாளிக்கு வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க. சரி, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. பட் அம்மா இறந்து கிட்டத்தட்ட ஒரு 4 months கிட்ட ஆயிடுச்சுல. அவ இந்த இடத்துல ஸ்ரீகோம்பால தங்கியிருக்கான். என் வீடு வந்து ஸ்லாயா. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து அவனுங்க ஒரு ஃப்ரெண்டா வந்து நாங்க தான் கூட்டிட்டு போயிட்டு அவனால நாங்க தான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பு இல்லை, பட் அது ஒரு மாதிரி தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி வியர்டா ஆரம்பிச்சிருச்சு. அது வேற யாருமே இல்ல, அது அவனோட கேர்ள்ல. அப்போ அந்த புள்ள வந்து என்கிட்ட வந்து அண்ணா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், என்னமோ அம்மா கிட்ட பேசணும் வானத்தையே பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப நான் அந்த புள்ள கிட்ட சொன்னேன், விஐபில தனுஷ் மட்டும் பேசுறாரு அப்படி சொல்ல இல்ல மச்சி, அது நம்ம தப்பா சொல்லக்கூடாது. பிகாஸ் ஒரு பிலீஃப் வந்து எங்க அம்மா இங்க தான் இருக்காங்க, நான் பேசுறேன் கரெக்ட் தானே. ஆனா அந்த புள்ள வந்துட்டு என்கிட்ட வந்து அண்ணன் இந்த மாதிரி பயமா இருக்குன்னு, அவன் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இல்ல எங்க அம்மா என் பக்கத்துல தான் நிக்கிறாங்க அப்படி இப்படின்றான் அப்படி இப்படின்னு. இல்லம்மா இப்பதான் நான் இறந்துருக்காங்க, 3 மாசம் தான் ஆயிருக்கு, ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பான், உனக்கு அப்படிதான் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அது ஒரு பிரேக்அப் ஸ்டேஜுக்கு போனதுனால தான் நம்ம அவனை கூட்டிட்டு வந்துட்டு உட்காந்து சரி பரவாயில்ல நம்ம தண்ணி வாங்கிட்டு உட்காந்து நம்ம சில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். டேய் நாங்க நல்லா தான்டா பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்க நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம், நல்லா சில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துல வந்துட்டு அம்மா ஓ சாரபா வந்து என் பசங்க என் கூட இருக்காங்கம்மா அப்படின்னு அவன் திடீர்னு அதை பண்ணும்போது இப்போ எங்களுக்கு அது ஒரு மாதிரி இன்னும் அந்த புள்ள சொன்னதே வந்து கண்ணு முன்னாடி நீ ப்ராஜெக்ட் பண்ணி என்னடா சொல்லு. ஆமா அப்போ அவன் எங்களை பார்த்துட்டு டேய் அம்மா பேசுறாங்கடா ஹாய் சொல்றான்னு என்னை பார்த்து ஒன்று கேட்டாம எனக்கு அப்பவே டேய் உண்மையதான் சொல்றீங்க அதுதான் மச்சான் அதேதான். ஆனா நாங்க வந்துட்டு சரி நான் ஹாய் காமிச்சிட்டேன், ஹாய் காமிச்சிட்டு ஹாய்மா எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனநிலைக்கு வந்துட்டேன். சரிடா உங்க அம்மா அங்கதான் நிக்கிறாங்க அப்படின்னு. அப்ப திடீர்னு கேட்கணும் லூசாடா நீ, அவங்க போய் எவ்வளவு நேரம் ஆகுது. ஆனா அந்த லூசாடா நீ அவன் கேட்கல, என் பக்கத்துல இன்னொரு கூட்டாளி கூட்டிட்டு போனல அவன் ஓப்பனாவே கேட்டான், டேய் லூசாடா நீ இதனால தான் உன்னால வந்து பிரேக்கப் பிரச்சனை வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு. நீ என்னடா சொல்ற, இப்ப எங்க அம்மா அங்க இல்லையா அப்படின்னு அவன் கேட்கிறான். இவன் வந்துட்டு மச்சான் புரியுது அம்மா இறந்து போயிட்டாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி காம் பண்ண ட்ரை பண்றான். நீ கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வாடா அப்படின்னு. இந்த மொழி படத்துல வந்துட்டு பிருத்திராஜ் வந்துட்டு அவங்க எம்எஸ்கே பாஸ்கர் பேசுவாங்க, வா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றதுனால அவன் வந்துட்டு ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்க வந்துட்டு பாட்டிலோட பிராண்டை சொல்ல லிக்கர் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் பாதி வரைக்கும் அடிச்சாச்சு. சரியா மீதி இருந்துச்சு, காடிக்கு மேலே தான் உட்காந்து மிக்ஸ் பண்ணி நாங்க ட்ரிங்க் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். இவன் வந்துட்டு எடுத்துட்டு நான் கிளம்புறேன் இல்ல என்ன நம்பல கப்பு கூடுறான் மிக்சர் கூடுறான். ஆமா எடுத்துட்டு போனா போத்தையை அவன் எடுத்துட்டு போயிருந்தா கூட சந்தோஷமா. ஆனா அவன் பண்ணதே வேறடா. என்ன பண்ணா என்ன ஆச்சுன்னா ஓகே இவன் நடந்துட்டு போறான், ஓகே அம்மா இல்ல சரி சரி ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இவன் நடந்து போறான். நான் வந்துட்டு ஓகே என் ஃப்ரெண்டு பேரு ஓகேலா நான் ராஜ்னு வச்சுக்கோ சரி இல்லடா முரளிடா, என் ஃப்ரெண்டு பேரு முரளி. ஏன்னா இது அவனுக்கே தெரியும் இந்த கதை மச்சான் அவனுக்கு தெரியும். முரளி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ல. ஓகே அது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். இங்க நின்றுட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்க கிட்ட சொல்றேன் மச்சான் சரிடா அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசட்டும், நீ எதுக்கு மச்சான் ஜெனிவினா சொல்லிட்ட அப்படின்னு. இல்ல மச்சான் அவன் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கத்திட்டு என்ன பண்றான், திரும்பி வந்து இவன் அடிக்க வரான் முரளிய. இங்க அம்மா எப்பறம் இல்லன்னு நீ சொல்ல முடியும்னு சொல்லி இங்க ஒரு பாத்த இருக்க அந்த தண்ணி அடிச்ச பாத்த எடுத்து அவனை அடிக்க வரலான்னு சொல்லிட்டு நான் தடுக்க போயிட்டு ஏன் மண்டே அடிச்சிட்டான். அந்த போட்டோ இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. உடஞ்சிச்சா
நீ போத்தையை கேட்டியா மண்டையை கேட்டியா? இல்ல எனக்கு அடிச்சிருச்சா உடஞ்சிருச்சா நீ போத்தையை கேட்டியா இல்ல மண்டையை கேட்டியா அப்படின்னு இருந்துச்சு. இல்ல என்ன ஆச்சுன்னா வந்துட்டு எஸ் போத்த உடஞ்சிருச்சு தான், மண்டையில கொடகொடன்னு ரத்தம் ஊத்துது. கொடையா கொடகொடன்னா வந்து கண்டினியூஸா ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்குல்ல, பிகாஸ் அடிச்ச உடனே குத்தி கொட கொட இல்ல இந்த கொடகொட கொடமா ரத்தம் ஐயா ரைமிங்க்கு போறதா இப்பதான் நீங்க உன் டாவி சேனல் இங்க ஆரம்பிக்கலாம் சாவடிச்சிருண்டா. இல்ல என்ன ஆச்சுன்னா வந்துட்டு எனக்கு ப்ளீட் வர ஆரம்பிச்சிருச்சு, ரத்தம் ஊத்தி வீடியோ வர ஆரம்பிச்சிருச்சா? உங்களுக்கு அதான் கேட்டுது ப்ளீடிங்டா. ஸோ ப்ளீடிங், பட் வந்து எனக்கு பெயின் இல்ல பெயின் இல்லை எனக்கு. அப்போ அடிச்ச அடியில எனக்கு மண்டை வலிச்சிச்சு, பட் எனக்கு அந்த இடத்துல பெயின் இல்ல, கிழிஞ்சிருக்குல, ரத்தம் ஊத்துது. என்ன என் friend வந்து கடுப்பாய். தலையில அதான் இல்ல வச்சா ஆனா சத்தியமா யோசிச்சு பாரு, இந்த கேள்வி மட்டும் அவன் அடிச்ச உடனே என்ன மச்சான் தலையில தக்கா சட்னி சொல்லிருந்தான், அன்னைக்கு அவனை புதைச்சிருப்பேன். அவன் அந்த விஷயத்த சொல்லும் போது வந்து I try to believe maybe you are imagine by yourself that அங்கதான் அம்மா இருக்காங்க, இங்கதான் அம்மா இருக்காங்க. மேபி உன் பார்வையில இருக்கலாம், அது ஒரு few monthsக்கு மட்டும்தான். After you become normal, so அதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பட் இவன் வந்து அந்த ரியாலிட்டி வந்து ஆன் த ஸ்பாட்டே வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கான். அவனுக்கு உணர வேண்டியது எனக்கு உணர்ந்துருச்சு. சரியா, நான் தடுக்க போயிட்டு அதுக்கப்புறம் அவன் சண்டைக்கு போறான். மச்சி அடிக்காத விட்டுரு அப்படின்னு சொல்லி அவனை காடியில ஏறி உட்காரோட நம்ம போய் அவனை வீட்டுல விட்டுருவோம். நல்ல வேலைடா, நம்ம அடிக்க வேண்டாம். நீ இவனும் அவனும் சண்டைக்கு இவன் 2 பேரும் அந்த இடத்துல இல்ல. ஏன்னா நீ நினைச்சு பாரு, இதே சிச்சுவேஷன்ல ஏமாண்ட உடச்சிருச்சான், 2 பேரும் என்ன தரம் சண்டை போட்டுருவாங்க. அவன் மட்டும் இல்ல, நீ அடிப்பியா, நானும் அடிப்பேன்டா. என்ன நடந்துகிட்டு நான் அப்படியே எந்திரிச்சிட்டு பில் எந்திரிச்சு போயிருப்பேன். அவன் என்ன தடவை கட்டுவேன், எந்திரிச்சு டே பில்லு யாரடா கட்டுவான். ஒரு புறாவுக்கு போறான் இல்ல போறேன் அந்த கெடிக்காட்டு. இவனை வீட்டுலாம் போய் விட்டதுக்கு அப்புறம் நான் முரளியோட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப டைம் வந்துட்டு ஏர்லி மார்னிங் 1:30 1:40 சம்திங். அப்போ இந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் அன்னைக்கு அப்பதான் அந்த நைட் தான் நடக்குது. So we are trying to connect what happened that night itself and what happened to him that night itself. So எங்களுக்கு வந்துட்டு because of அந்த வீட்டுக்கு நாங்க போனதுனால தான் எங்களை சுத்தி இவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு சார்ந்து நடந்துச்சு. ஆனா அதுல இருந்து நான் யாரையும் வந்துட்டு அந்த வீட்டுக்கு போங்க நான் நம்பலன்னு சொல்றேன். ஆனா ஒரு விஷயம் இங்க நான் சொல்லணும். என்னது? இந்த பயப்புல அங்க போய் ஷூட்லாம் பண்ணிட்டு வந்திருக்கு. என்னடா சொல்றேன்? நான் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னடா இது சந்தோஷமா அவார்ட் வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்றேன். ஓகே, சோ எனக்கு என்னன்னா, எனக்கு அதுதான் SG ஹவுஸ்னு தெரியாது, எனக்கு இது முன்னாடி தெரியாது. ஸோ இது வந்து 10ல இவன்கிட்ட இந்த வீடியோ காட்டியிருக்கேன். நான் போய் அந்த வீட்டை போயிட்டு எல்லா இடத்துலையும் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா. எல்லா இடத்துலயும் யூ மீன் இன்சைட்? நீ உள்ளுக்கு போயிட்ட? உள்ளுக்கு போய் ஷூட்ல போயிட்டு வந்திருக்கேன். இவன் சொல்றேன் இந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன்டா. ஆனா என்னன்னா, நீ அந்த வீடியோ பார்த்தனா அது லிட்டரலி ரொம்ப க்ளீனா இருக்கு. இப்ப இருக்கிற வீடு மாதிரி இல்ல. ரொம்ப இல்ல, வீடு ரொம்ப சுத்தமா இருக்கு. போய் 10 வருஷம் ஆகுது. சோ நான் போகும்போது டேய் 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கடா மச்சான். அந்த இடத்துல இங்க செடி ஏதாச்சும் முளைச்சா நீ அன்னைக்கு பாக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொன்ன? 10 வருஷம் முன்னாடி இருந்தாலும் என்ன அந்த ஹவுஸ் என்ன ஏஜ் ஆவாதான் அந்த பயமாயிட்டு இருக்குமா? அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கோம்ல. ஆமா. சோ நான் உள்ள போகும்போது எனக்கு என்னன்னா, நான் அந்த இடத்துல பேய் இருக்குன்னு நான் நம்பல, இருக்குன்னு தெரியாது. சோ கன்சிடர் நீ சொல்றது வந்துட்டு அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே யூ நோ தட் அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கு. எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாம அவளுக்கு அது abandoned பில்டிங் மட்டும் தான் தெரியும். ஓகே, எனக்கு அது abandoned building and அங்க வந்து ஏற்கனவே எனக்கு முன்னாடி வந்து பெஸ்டல் மோட்டா வந்து ஷூட் பண்ணாங்க. யூ நோ த பிராண்ட் பெஸ்டல் மோட்டா, தே ஹேவ் ஷாட் இட் பிஃபோர். ஓகே, ஸோ சரி அவங்களே ஷூட் பண்ணும்போது நான் போய் தைரியமா அவங்க என்ன சொன்னாங்க, இந்த இடத்துக்கு போகாது மட்டும் தான் சொன்னாங்க. ஓகே, இந்த இடத்துக்கு போகாது பிகாஸ் the building construction is not well, so you might fall and there's a rat infestation அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சில இடத்துக்கு தான் நான் போல. ஓகே, ஆனா நான் வந்து அந்த உள்ளுக்கெல்லாம் போயிட்டு கீழே சரி இந்த இடம் பேய்ங்க, நான் ஒரு பேய் படம் தான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ ஓகே, டாக்குமெண்ட்ரில இல்ல பேய் படமே ஷூட் பண்ணிட்டேன். ஸ்கிட் ஓ ஸ்கிட்ல I did a skit there. ஓகே 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 ஓகே. ஸோ இந்த மாவீரன் மாதிரி எப்படி டயலாக்லாம் கேட்குமோ அதே மாதிரி அங்கே போய் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன்.
மாவீரன் எடுக்கிற முன்னாடி நான் அதை பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ கிளைம் பண்றல நான் எடுத்துட்டேன். அஃப்கோர்ஸ் நானே இன்னொரு வீடியோல காப்பி பண்ணேன். மாவீரனே ஏற்கனவே ஒரு இங்கிலீஷ் படம் வந்துருச்சு, அதுல இருந்து அவங்க சுட்டாங்க. செவன் சம்பரம் யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்கு, அந்த பார்ல நடக்கும். அது தெரியல. ஆனா அந்த கதையில வந்து அவர் ஆத்தர், அந்த காய் வந்து ஓத்தவா இல்ல ஓத்தர் கதையில அவர் ஒரு ஓத்தா So, நீ ஏன்டா பார்த்த பைத்தியம். நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் நான். அது செம்மையா நீ ஏன்டா பார்த்த? I forgot his name. Kevin கூட நடிப்பான். அந்த கதையும் அதே மாதிரி தான். அவனுக்கு ஒரு குரல் கேட்கும், வீரன் வந்தான் வந்தானா. ஸோ பட் ஜெனுவன்லி இந்த மாதிரி நான் எடுக்க போகும்போது எனக்கு தெரியாது அது இந்த மாதிரி இடம்னு. ஒருவேளை நீங்க தெரிஞ்சு போனதுனால இல்ல, இது எப்படி தெரியுமா, உன்னோட தங்காய் கதை, தங்காய் இருக்குன்னு நினைச்சு இல்லாம போய் சண்டை போட்டு தெரியுமா, உனக்கு ஒரு பிலீஃப் இருக்குல்ல, அதே மாதிரி இவன் ஓகே எதுவுமே இது என்ன வீடுன்னு தெரியாம நீ போய் ஷூட் இதுல அந்த மாதிரிலாம் மேபி மச்சி ஓகே தேர்ஸ் a possibility இருக்கு. இப்போ அங்க என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம, ஏன்னா அங்க முன்னுக்கு பார்த்தனா அங்க முன்னுக்கு தான் சிவன் கோயில் இருக்கு, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் போயிட்டு வருவாங்க, கண்டிப்பா அவங்களுக்குள்ளேயே பேசியிருப்பாங்க இதான் SJ ஹவுஸ்னு சொல்லிட்டு. இல்ல தெரியாம வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்ப அவங்க என்ன எல்லாமே வந்து உசே பண்ணிக்கிட்டு இருக்குமா. பட் ஐ திங்க் இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் போயிட்டேன்னா, நீ பண்றதை என் காதுல கேக்குதுடா, இப்போ நான் தெரிஞ்சு போயிட்டேன்னா ஏதாச்சும் ஆயிரம் போல இருக்கு. ஸோ நாங்க அடுத்த வீடியோ இங்க போலான்னு யோசிச்சு சொல்றேன். நம்ம சேஃபா மோனாஃபேண்டி. இதுல என்னன்னா இதுல கன்க்ளூஷன் என்னன்னா, I feel like you kind of like opened the access when you started to believe in something. ஓகே. ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு இது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, இது இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா you kind of like opened the access. ஆமா. ஸோ அவன் இல்லாம அது இல்ல, அவன் இருக்கிறது தெரியாம போனதுனால அவனுக்கு அந்த access இல்ல. So first of all it's all about the belief, right? Correct. இதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் முதல்ல இருந்து. பாபா டேய் ஏன்டா அவருக்கு சம்மதம் இன்னைக்கு அவன் என்ன மாதிரி ஆயிட்டான் தெரியுமா, சம்மதம் பேசிட்டு இருக்கான். ரஜினிக்கு நம்புறாருல அந்த படம் அப்படியே மதியில இது ரஜினி வாய்ஸா இல்லடா, பாரதி ராஜா வாய்ஸ் பேசிட்டு இருக்கேன். ஸோ எனிவேஸ் உங்களுக்கு வந்து இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு புரியல, ஸோ புரிஞ்சவங்க நீங்க புரிஞ்சிருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கதை இருந்தா லிங்க் பில்லோ இருக்கு, கதை சப்மிட் பண்ணுங்க. நாங்கள் இந்த மாதிரி ஃபோன் அடிச்சு உங்கள்கிட்ட கேட்போம். சில பேர் சொல்றீங்க காலர் ஏன்டா சார் போரிங்கா இருக்கு. டேய் காலர் பண்றது நீங்க தான் இந்த காலர், நீங்க தான் கதை இருந்தா சாரி சொன்னா அது உங்களை தான் சொல்றாங்க. இல்ல கேக்குற உங்களுக்கு வேணா போரிங்கா இருக்கும், ஆனா அனுபவிச்சவங்க அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதோட வழி என்னன்னு சொல்லிட்டு அதுதான் பதிவு பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து அப்படியே நாங்க வந்து இந்த எபிசோட் முடிக்கிறோம். ஸோ மை நேம் இஸ் ஜீவன். ஐ எம் டாவி பூனன். ஐ எம் கிரிஷ் மற்றும் ஷாபி. மாற்றும் ஷாபி மாற்றும் மாற்றும் ஒன்றே தான் மாறாது. All right. We'll catch you in the next one. Ciao.